உலகெங்கும் உள்ள தாய் தமிழ் செல்வங்களே, அன்பார்ந்த உடன்பிறப்புகளே, சிறிய ஒரு இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் நம்முடைய மிகச்சிறந்த தொன்மை வாய்ந்த தொல்காப்பிய இலக்கணத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அன்பு விவேகானந்தன் அவர்கள் இந்த தொடர்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி. இந்த விவேகானந்தன் என்பவரை பற்றி நான் ஒரு நீண்ட ஆய்வு செய்தேன். திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் என்ற மாந்தர். சங்க இலக்கியங்களை அருளியவர்களெல்லாம் கபிலர், பரணர், நக்கீரர் முதலான மாந்தர். தமிழில் எந்த பெருநூலையும் எந்த அறநூலையும் எழுதியவர் மாந்தராகவே இருப்பதை நாம் எண்ண வேண்டும். இதனை இந்த நூலை தெய்வமாக்கி தந்தது என்று சொல்லுவதெல்லாம் பழங்கதை. தமிழை பொறுத்தவரையில் திருவள்ளுவர் உயிரோடும் உடம்போடும் மாந்தரிடையே வாழ்ந்த ஒரு மாந்தர். ஆனால் இதற்கு முற்றிலும் மாறாக பகவத்கீதையை கண்ணன் அர்ஜுனனுக்கு தேர்தட்டிலே இருந்து அருளினான் என்று ஒரு செய்தி வழக்கமாக சொல்லப்பட்டு வருகிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதில் போய் ஆராய்ச்சி செய்வதற்கு யாருக்கும் உடன்பாடு இல்லை. அந்த நிலையில் விவேகானந்த பெருமான் தான் பகவத்கீதை என்பது மனிதனால் எழுதப்பெற்ற ஒரு நூல். எழுதிய மனிதர் கிபி 8ஆம் நூற்றாண்டை சார்ந்தவராக இருக்க வேண்டும் என்று கூறியவர். இதுதான் ஆராய்ச்சி. ஆராய்ச்சியில கற்பனைகள், பழங்கதைகள், புராணங்கள் ஆகியவையெல்லாம் கலக்கக்கூடாது. திருக்குறளை எந்த ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தலாம், தொல்காப்பியத்தை எந்த ஆராய்ச்சிக்கும் உட்படுத்தலாம். அவற்றிலே நாம் கிடைக்கின்ற பொருள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடிப்படையும் காரணமும் உண்டு. இந்த சொல்லுக்கு இன்ன பொருள், ஏன் அந்த பொருள், இந்த அடிப்படையில் இந்த வேர் சொல்லின் பொருள், இந்த வேரிலிருந்து வந்த பொருள் என்றெல்லாம் நாம் சொல்ல முடியும். ஆகவே பகுத்தறிவு சான்ற ஒரு பேரிலக்கண நூலை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். மொழியின் ஒவ்வொரு கூற்றையும் தனித்தனியாக ஆராய்ந்து அதனுடைய சிற்ப நுட்பங்களை எல்லாம் விளக்குகின்ற ஒரு பேரிலக்கணம் தொல்காப்பியம். அத்தகைய இலக்கணத்தில் நாம் எழுத்ததிகாரத்தில் 8 இயல்களை பார்த்தோம். 9வது இயல் சிறிது பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் விளக்கம் வேண்டி இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விளக்கம் மிக சிக்கலான ஒரு பகுதிக்கு தீர்வு காண்பதாக அமையும். இது மிக மிக இன்றியமையாதது. இதை கேட்போரெல்லாம் இதனை தெளிவாக மனத்திலே இருத்திக் கொள்ளுங்கள். ஐயம் உண்டானால் அன்பு கூர்ந்து கேளுங்கள். ஏன் இந்த பகுதியை நான் விளக்கி சொல்ல வேண்டும் என்றால், எல்லா எழுத்தும் போல உகரம் ஒரு எழுத்துத்தான், ஓர் உயிர் எழுத்துத்தான். 12 உயிரெழுத்துகளில் உகரம் என்பது ஒரு எழுத்துத்தான். ஆனால் அதற்கு வெவ்வேறு வகைப்பட்ட ஒலிகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று முற்றியல் உகரம், இன்னொன்று குற்றியல் உகரம். இந்த முற்றியல் உகரத்திற்கும் குற்றியல் உகரத்திற்கும் உரிய வேறுபாட்டை அறிந்து கொண்டால்தான் நாம் குற்றியல் உகர புணரியலை காண முடியும். அது என்ன குற்றியல் உகரம்? ஒருவர் என்னிடம் வினா அனுப்பியிருந்தார். எழுத்துக்கள் 33 என்று சொல்லுகிறார்களே, அது எப்படி பொருந்தும்? 30 எழுத்துக்கள் உயிரும் உடம்புமாகிய 30 முதலே என்று சொல்லியிருக்கிறாரே தொல்காப்பியர். அதை நாம் படித்தோமே. பிறகு 33 என்று இந்த சார்பெழுத்துகளையும் சேர்த்து சொல்லுகிறோமே, இந்த சார்பெழுத்துகளுக்கு வரி வடிவு இல்லையே என்றெல்லாம் அவர் கேட்டார். அருமையான ஒரு வினாதான். தொல்காப்பியர் இதற்கு தொடக்கத்திலேயே சிக்கல் இல்லாமல் விடை இருந்திருக்கிறார். உயிரும் உடம்பும் 30, ஆனால் அவற்றோடு சார்பெழுத்துக்கள் என்ற 3ஐயும் நாம் கொள்ள வேண்டும். இந்த சார்பெழுத்துகள் தமக்குரிய முதலெழுத்துகள் பிறக்கக்கூடிய இடத்திலே பிறக்கும். அவற்றை சார்ந்து வரும் இயல்பின என்று காட்டினார். இவை ஒலிகளால் அளக்கப்பட வேண்டிய எழுத்துகள் இந்த 3ம். குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஆயுதம் என்ற 3ம்
ஒலி அளவை அடிப்படையாக கொண்டவை. இவற்றில் குற்றியலுகரம் குற்றியலுகரம் என்பவற்றையெல்லாம் ஒரு காலத்தில் சிறு சிறு வேறுபாடுகளோடு எழுதி காட்டினார்கள். இப்போது ஒலி அளவாலேயே நாம் உணர முடியும். எங்கே வரும் குற்றியலுகரம்? முற்றியலுகரம் என்பது முழுதாக அது ஒலிக்கப்படும். ஊ என்று சொல்லுகிற போது நம்முடைய இதழ் குவிகிறது. ஆனால் அடுத்தபடியாக கதவு என்று சொல்லுகிற போது அந்த அளவுக்கு இதழ் குவிவது இல்லை. ஆனாலும் இது முற்றியலுகரம். உகரம் தன்னை சுட்டி சொல்லுகிற போது இதழ் நன்றாக குவியும். கதவு என்றும் வாயு, அருளு, கள்ளு, நெல்லு, பல்லு என்றெல்லாம் சொல்லுகின்ற போது ஓரளவு குவியும். இதுதான் முற்றியலுகரம். இதைவிட குறைந்த அளவுக்கு இதழ் குவிவதுதான் குற்றியலுகரம். அது எந்த இடத்துல குவியும்? நம்முடைய தமிழில் வல்லெழுத்துக்களை ஒரு சொல்லினுடைய இறுதியிலே கொண்டு வந்து நிறுத்தினால் பாக், சாக், வாக் என்றெல்லாம் ஆங்கிலத்திலே சொல்லுவது போல தமிழிலே சொல்லுவது இல்லை. வெடிப்பொலியாக தமிழ் சொற்கள் முடிய மாட்டா. ஆகவே பாக்கு, நாக்கு, யாரும் பாக்கூன்னு சொல்றதில்லை. பாக்கு, வாக்கு, காற்று, பந்து, பந்து என்று சொல்லுகின்ற போது கு, சு, து, து, பு, ரு இந்த 6 எழுத்துக்கள் ஒரு சொல்லுக்கு இறுதியிலே வருமானால், அதாவது இக்கு, இட்டு, இட்டு, இத்து, இப்பு, இரு என்ற வல்லெழுத்துகளின் மீது ஏறி வருகிற உகரம் சொல்லுக்கு இறுதியில் வந்தால் அதற்கு பெயர் குற்றியலுகரம். இதுதான் அடிப்படை. இந்த குற்றியலுகர புணரியலுக்கு இதுதான் அடிப்படை. இதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் என்ற மந்திரம் எப்படி மிக சமயத்துறையில் இன்றியமையாததோ அதுபோல நமக்கு இலக்கணத்தில் இந்த குற்றியலுகரம் என்பது மிக இன்றியமையாது. ஏன் இன்றியமையாதது என்றால் 1, 2, 3, 4, 5, 6, 8, 9, 10 10 எண்களில் 9 எண்கள் 7 என்பதனை தவிர ஏனைய எல்லாம் குற்றியலுகர முடிவு உடையவை. இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல பலவேறு சொற்களில் இந்த குற்றியலுகரம் தான் இடம்பெறுகிறது. அதனால தொல்காப்பியர் பார்த்தார், இப்படி ஒரு சார்பு எழுத்துக்கு அது ஒரு முழு எழுத்து கூட இல்லை, இந்த சார்பு எழுத்துக்கு ஒரு இயல் வகுத்தார். ஏன் வகுத்தார் என்றால் இந்த குற்றியலுகரம் பிற இறுதியிலே வந்து அமர்ந்து பிற சொற்களோடு சேருகின்ற போது ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்பல. இந்த மாற்றங்களை எல்லாம் பதிவு செய்து மொழியை பிழையின்றி எழுதுவதற்கு துணை செய்யக்கூடிய வகையான அமைந்தது இந்த குற்றியலுகர புணரியல். அதனால அதை நினைவில் வைத்துக் கொண்டு நான் மறுபடியும் இப்ப தொடங்குவதற்கு காரணம், ஒரு சிறிது இடைவெளியின் காரணமாக ஆற்றிலே தோன்றிய ஊற்று சில நாளிலே காற்றினாலே தூர்க்கப்பட்டு போய்விடும். அதுபோல சிறிது இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் தொடங்குகின்ற காலத்து பழமையை நினைவு கூர்ந்து மீள்வது நலம். அதனால்தான் அந்த காலத்துல பாரத கதை சொல்லுவார்கள், கொஞ்ச நாள் விடுமுறை விட்டு விடுவார்கள், பிறகு மறுபடியும் எங்க விட்டோங்கிறது கதை சொல்றவருக்கு தெரியாது, கதை கேட்கிறவர்களுக்கு எதுவரையில சொன்னாருங்கிறது தெரியாது. அப்பதான் ஒரு பழமொழி பிறந்தது, அடியை புடிடா பாரத பட்டான்னா. அதாவது அடியிலிருந்து சொல்லி கொண்டு வா என்று பொருள். பாரத பட்டன், பாரத கதை சொல்பவன் உடனே தொடக்கத்திலிருந்து மறுபடியும் சுருக்கமாக சொல்லி கொண்டு வந்து தான் விட்ட இடத்திலிருந்து மறுபடியும் விரிவாக பேசுவார். அதுபோல இப்ப நாம குற்றியலுகரம் என்பதனை பற்றி ஒரு சிறு விளக்கம் நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது ஒவ்வொரு சொல்லினுடைய இறுதியில் வருகின்ற இக்கு, இத்து, இட்டு, இத்து, இப்பு, இரு என்ற இந்த 6 எழுத்துகள் அப்படியே முடியாது. அவை அப்படியே முடிவது இல்லை. அவற்றின் மேலே வந்து ஒரு உகரம் இடம்பெறும். அது ஒலி எளிமைக்காக, வசதிக்காக, தமிழ் இனிமையான மொழி என்று காட்டுவதற்காக அந்த இடத்துல வந்து உட்காரும். அப்ப காற்று, பந்து, பந்து என்று அவைகளெல்லாம் பாக்கு என்றெல்லாம் இடம்பெறும்.
இவைதான் குற்றியல் உகரம். சரி, இந்த குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். எப்படி 6 வகைப்படும் என்றால், இப்ப கடைசி எடுத்த பார்த்தோம். கு, சு, து, து, பு, ரு, இவை இடம்பெறக்கூடிய சொற்கள் எல்லாம் குற்றியல் உகர சொற்கள் என்று சொல்லப்படும். இந்த கடைசி எழுத்துக்கு முன்னால ஒரு எழுத்து இருக்கு, அது என்ன என்று பார்க்கணும். அதுதான் குற்றியல் உகரத்தை வகைப்படுத்துவது. எப்படி வகைப்படுத்தும்? இப்ப காற்று என்று வருகிற போது அந்த ரூக்கு பக்கத்தில் இருக்கிறது இரு என்ற வல்லினம். ஆக வல்லினம் வந்தால் வன்தொடர் குற்றியல் உகரம். பங்கு என்று வந்தால் மெல்லினம் அடுத்து வந்தால் அது மென்தொடர் குற்றியல் உகரம். நாகு என்று வந்தால் நெடில் எடுத்து வந்திருக்கிறது, அது நெடில் தொடர் குற்றியல் உகரம். நாகு, காசு, காடு, காது, காபு, காரு இவையெல்லாம் நெடில் தொடர் குற்றியல் உகரங்கள். பஞ்சு என்பது மென்தொடர் குற்றியல் உகரம். எஃகு என்பது ஆயுத தொடர் குற்றியல் உகரம் என்று அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கு தகுந்தாற் போல, வெய்து என்றால் இடைத்தொடர் குற்றியல் உகரம் என்று அடுத்து வருகின்ற எழுத்துக்கு தகுந்தாற் போல இவை வகைப்படுத்தப்படும் என்பதனை முதல் நூற்பாவில குற்றியல் உகர புணரியல் சொல்லியிருக்கிறார். ஈரெழுத்து ஒரு மொழி, அதை ஈரெழுத்து ஒரு மொழின்னா நெடில் தொடர் குற்றியல் உகரம் எப்பொழுதும் 2 எழுத்துலதான் வரும். நாகு, காசு, காடு, காது, காபு, காரு 2 எழுத்துக்களை கொண்டதாக இருக்கும். அதுல முதல் எழுத்து நெடிலாக இருக்கும். இதுதான் நெடில் தொடர் குற்றியல் உகரம். அதை ஈரெழுத்து ஒரு மொழி என்றும் சொல்லலாம். ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியல் உகரம் 2 எழுத்து தான் இருக்கும். அதனால அது ஒரு வகை. அடுத்தது உயிர் தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லுகிறது. அடுத்த எழுத்து உயிர் எழுத்தா இருக்கும். வரகு என்பதுல அகரம் இடம்பெற்றதுனால உயிர் தொடர் குற்றியல் உகரம். அப்புறம் இடைத்தொடர் குற்றியல் உகரம். தெல்கு என்று வந்தால் இடைத்தொடர் குற்றியல் உகரம். எஃகு என்று வந்தால் ஆயுத தொடர் குற்றியல் உகரம். பாக்கு என்றால் வன்தொடர் குற்றியல் உகரம். பங்கு என்றால் மென்தொடர் குற்றியல் உகரம். இவைதான் இந்த 6 தான் குற்றியல் உகர வகைகள். யாராவது கேட்டா குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும் என்றால் கொஞ்சம் கூட தயங்காம 6 வகைப்படும். 6 வகையாவன யாவை என்றால் நெடில் தொடர் குற்றியல் உகரம் அல்லது ஈரெழுத்து ஒரு மொழி குற்றியல் உகரம். அடுத்தது உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது இடைத்தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது வன்தொடர் குற்றியல் உகரம். அடுத்தது மென்தொடர் குற்றியல் உகரம் என்று 6 வகைப்படும் என்று சொல்லுது. இதுதான் அடிப்படை. இதை தெரிந்து கொண்டால் குற்றியல் உகர புணரியலை நாம தொடர்ந்து செல்ல முடியும். சென்ற வகுப்பிலே நாம் அதை பார்த்திருக்கிறோம். இருந்தாலும் நினைவு கூறுதல் பொருட்டு, மீண்டும் பசுமையாக்கிக் கொள்வதன் பொருட்டு நான் இதனை உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன். அடுத்து ஈரத்து தொடர்மொழி இடைத்தொடராகான்னு சொன்னார். அதாவது தொல்காப்பியர் மாதிரி இலக்கணத்தை ரொம்ப தெளிவா சொன்ன ஒரு ஆள் இல்லை. அப்படி ஒருவருக்கு ஒரு ஐயம் வந்தது. சரிங்க, ஈர்க்குன்னு இருக்கு, ஈர்க்குங்கிறதுல இரு வருது, அது யாரால இடையெடுத்து, அப்ப ஈர்க்குங்கிறதுல இரு வருது, இக்கு வருது. அதை என்ன தொடர் குற்றியல் உகரம்னு சொல்றது? இடைத்தொடர் குற்றியல் உகரம்னு சொல்றதா அல்லது வன்தொடர் குற்றியல் உகரம் என்று சொல்லுவதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாரு, ஈரத்து தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா அப்படின்னாரு. அது ஆர்க்கு ஈர்க்குங்கிறதுல வர்றதுல 2 ஒற்றெழுத்து நடுவில் இருக்கு. முதல்ல நெடில் இருக்கு. இத நெடில் இருக்கிறதுனால நெடில் தொடர் குற்றியல் உகரம் சொல்ல முடியாது. ஏன்னா 2 ஒற்று சேர்ந்து போகுது. என்ன பக்கத்துல அந்த குற்றியல் உகரம் ஏறி இருக்கக்கூடிய வல்லெழுத்துக்கு பக்கத்து என்ன எழுத்து இருக்கு? ஆர்க்கு ஈர்க்கு அப்படின்னா இக்கு தான் இருக்கு. அதனால அது வன்றொடர் குற்றியல் உகரம் என்று சொல்ல வேண்டும். அந்த ஐயத்தை போக்கிட்டார். அடுத்தது இந்த இடத்துலையும் நான் ஒரு விளக்கம் சொல்லியாகணும். இதுவும் மறந்ததை நினைவூட்டிக் கொள்வதற்காகத்தான். அல்லது கிளப்பினும் வேற்றுமைக்கென்னும் எல்லா இறுதியும் உகரம் நிலையும் அல்லது நிறையும் 2 பாடம் இருக்கு.
இளம்பொருளர் நிறைன்னு சொல்றாரு. அல்லது களத்தினும் வேற்றுமை கண்ணும். இதை நான் விலைக்கு சொல்லணும். நான் பல முறை இதை விலைக்கு சொல்லி இருக்கிறேன். இப்ப மறுபடியும் சொல்றேன். தொடர்களில் இரண்டு வகை. ஒன்று அல்வழி தொடர், இன்னொன்று வேற்றுமை தொடர். வேற்றுமை தொடரை பற்றி விரிவா நாம வேற்றுமை எல்லாம் பார்க்க போறோம். அதாவது சொல்லுதிகாரத்துல வேற்றுமைகள் வரப்போது அங்க பார்க்க போறோம். இருந்தாலும் முன்பு நாம உருவியல்ல பார்த்திருக்கிறோம், தொகை மரபுல பார்த்திருக்கிறோம். அது என்ன, இது அல்வழி என்ன, வேற்றுமை என்ன என்றால் முதல்ல வேற்றுமையை தெரிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமை என்பது 8 வேற்றுமை, 1 முதல் 8 வேற்றுமைகள் இருக்கின்றன. அது என்ன? இதுல முதல் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமைக்கும் நடுவுல உருவு கிடையாது. அவன் வந்தான், முதல் வேற்றுமை. ராமன் படித்தான், கண்ணன் பேசினான், நக்கீரன் இயற்றினான், பரணன் பாடினான் என்றெல்லாம் வருவன எல்லாம் எழுவாய் வேற்றுமை அல்லது முதல் வேற்றுமை. இதில் நடுவுல எந்த எழுத்து மறந்திருக்கல, இருந்தாலும் இது வேற்றுமை தான். என்ன, எப்படி வேற்றுமை ஆகும் என்றால், ராமனானவன், கண்ணனானவன், பரணனானவன், பரணன் எனப்படுபவன் என்றெல்லாம் நடுவுல ஒரு தொகை சொல் ஒன்று இருக்கிறது, விளக்கத்திற்காக சொல்லப்படுவது. அதை தவிர எந்த உருவும் மறைந்திருக்கல. ஆகவே இது முதல் வேற்றுமை. அடுத்தது இரண்டாம் வேற்றுமை இருக்கிட்ட. முதல் வேற்றுமை கடைசி வேற்றுமைக்கும் உருவு கிடையாது. ராமா வா, கண்ணா வா, நக்கீரா செல், பரணா பாடு என்றெல்லாம் சொல்லுகிற போது அவையெல்லாம் விழி வேற்றுமை என்று சொல்லப்படும். கூப்பிடுதலை உடைய வேற்றுமை. அது அண்மை விழி, செய்மை விழின்னெல்லாம் உண்டு. பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடும் போது எந்த மாற்றம் அடையாது. பரணன் இதை பேசு, இதை பாடு என்று சொல்லுகிற போது அந்த பரணன்கிற பெயர் மாற்றம் அடைவதில்லை. ரொம்ப தொலைவில் இருக்கிற பரணனை கூப்பிடும்போது பரணா வா என்று கூப்பிடுகிறோம். இந்த முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் இடையில் உருவு இல்லை என்பது இலக்கணம். இது அடிப்படையான விதி. அடுத்தது 2ஆம் வேற்றுமை தொடங்கி 7ஆம் வேற்றுமை வரையில உருவுகள் உண்டு. 2ஆம் வேற்றுமைக்கு ஐ உருவு, 3ஆம் வேற்றுமைக்கு ஆள் உருவு, 4ஆம் வேற்றுமைக்கு கூ உருவு, 5ஆம் வேற்றுமைக்கு இன் உருவு, 6ஆம் வேற்றுமைக்கு அது உருவு, 7ஆம் வேற்றுமைக்கு கண் உருவு. இந்த உருவுகள் மறைந்திருந்தால்தான் வேற்றுமை தொகை. மரம் வெட்டினான், ஐ மறைந்திருக்கிறது, ஆகவே 2ஆம் வேற்றுமை தொகை. இல்ல வெளியே வந்திருந்தா மரத்தை வெட்டினான்னு சொன்னா அதுக்கு பேரு வேற்றுமை தொகை இல்லை, வேற்றுமை விரி என்று இது தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வேற்றுமை தொடர்கள். இந்த வேற்றுமை அல்லாத தொடர்களுக்கு பேர் தான் அல்வழி தொடர்கள். வேற்றுமை அல்லாத தொடர்கள் தான் அல்வழி தொடர்கள். வேற்றுமை அல்லாத தொடர்கள் தான் சொல்லுங்க. வேற்றுமை அல்லாத தொடர்கள் தாம், தன்மை வந்துருச்சு அப்படின்னா தாம் தான் சொல்லணும். அவர் தான் பேசினார்னு சொல்லணும். அவர் தான் பேசினார்னு எழுதக்கூடாது. அவர்ங்கிறது பன்மை, அப்புறம் தான்ங்கிறது ஒருமை, அப்படி வரக்கூடாது. அவர் தான் பேசினார். நான் தான் கேட்டேங்கிறது பிழை இல்லை, நாம் தான் கேட்டோம்னு எழுதணும். பன்மை வருகிற போது அதுபோல இந்த இடத்துல அல்வழி வேற்றுமை அல்லாத வழியில் அமையக்கூடிய தொடர்கள் எல்லாம் அல்வழி தொடர்கள் என்று சொல்லப்படும். எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, இந்த முதல் வேற்றுமை 8ஆம் வேற்றுமை பார்த்தோம்ல, அதாவது பரணம் பாடினான், நக்கீராவா என்று இந்த 2 அல்வழி என்று சொல்லப்படும். இது முதலாம் வேற்றுமை 8ஆம் வேற்றுமையாக இருந்தாலும் இவற்றை அல்வழி என்று சொல்லுவதுதான் மரபு. இது ரொம்ப இன்றியமையாது. எல்லா இலக்கண நூலையும் இதை எடுக்கல. இது எழுதாமல் விட்டது ஒரு பெரிய குறை. அதைத்தான் இப்படி பாடம் சொல்லுகிறவர்கள் தான் அதை விலைக்கு சொல்லி ஆகணும். அதே போல பண்பு தொகை, ஓமத்தொகை, உண்மை தொகை இவையெல்லாம் அல்வழியில் இடம்பெறக்கூடியது. அதனால இப்ப எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, நாகு பாம்பு கொடியது, பாம்பு கொடியது, இது அல்வழி. பாம்பு கொடுமை அப்படின்னா வேற்றுமை. பாம்பினது கொடுமை 6ஆம் வேற்றுமை. அதனால அல்வழிக்கும்
வேற்றுமைக்கு நல்ல எடுத்துக்காட்டுகளை நினைவில் இருக்குங்க. பேச்சு நன்று அல்வழி, பேச்சு பதிவு அப்படின்னு சொன்னா பேச்சினது பதிவு, அது வேற்றுமை. அதனால வேற்றுமை உருவு மறைந்திருந்தால் வேற்றுமை தொகை, எந்த உருவும் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையில் வருவதுதான் அல்வழி. இப்ப அல்வழியை சொல்லும் இடத்தும் வேற்றுமை கண்ணும், அதாவது அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லா இறுதியும் உகரம் நிலையும். அதனால அவர் என்ன சொல்றாரு, அல்வழியிலையும் குற்றியலுகரம் வரும், வேற்றுமையிலையும் குற்றியலுகரம் வரும். தொடர பிரிச்சு பார்த்தா தெரியும். நாகு கடிது என்றால் அல்வழியில குற்றியலுகரம் வந்திருக்கிறது. நாகு கடுமை என்றால் வேற்றுமையில குற்றியலுகரம் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே இவ்வாறு நீங்கள் 6 ஈற்றிலும் உகரம் அரை மாத்திரை பெற்று குற்றியலுகரமாக இடம்பெறும். சரி, அடுத்த நூற்பாவில வல்லற்று தொடர்மொழி வல்லெழுத்து வருவடி சொல்ல இயற்கை நிலைகளும் உரித்தே என்று சொல்லுகிற போது 37வது நூற்பாவில் சொல்லியிருக்கிற கருத்தை இங்க மறுபடியும் கொண்டு வந்து காட்டுகிறார். வல்லற்று தொடர்மொழி, அதாவது கொக்கு என்று ஒரு வல்லற்று தொடர், வந்தொடர் குற்றியலுகரம் இருக்கிற ஒரு தொடர், ஒரு எழுத்து, ஒரு சொல். அது வந்தொடர் குற்றியலுகரம் அமைந்த ஒரு சொல் கொக்கு என்பது. அந்த கொக்கு என்ற சொல் வல்லெழுத்து வருவழி, அதை நோக்கி வல்லெழுத்து வருது கடிது என்று வருகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். சொல்ல இயற்கை நிலைகளும் உரித்தே, அந்த இடத்துல கொக்கு கடிது, கொக்கு கடுமை அப்படின்னு வரும். என்ன நுட்பம் என்றால், இந்த இடம் தான் ரொம்ப நிறுத்தி நாம புரிந்து கொள்ள வேண்டும். மேல நாம பார்த்தோம் நாகு கடிது நாகு கடுமை அப்படின்னு எல்லாம் பார்த்தோம். அங்கேயும் இங்க இந்த இடத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. கொக்கு கடிது கொக்கு கடுமை அப்படின்னு சொல்லுகிற போது ஏற்கனவே சொன்ன அரை மாத்திரை பெறும் என்ற குற்றியலுகரம் இன்னும் கொஞ்சம் தேர்ந்து போச்சுங்க. செக்கு கணை என்று அந்த காலத்துல சொல்லல. இப்பவும் நாம பேசும்போது இலக்கியமா பேசுகிற போது செக்கு கணை கொக்கு கடிதுன்னு இப்ப சரியா சொல்றோம். ஆனால் நாம் நம்முடைய பேச்சுல அப்படி இருக்கா என்றா இல்லை. எப்படி இருக்கு? செக்கடை கொக்கடிது அப்படின்னு சொல்லுகிறோம். அப்ப என்ன, பெரும்பாலும் இந்த உகரம் தேர்ந்து போச்சு. அரை மாத்திரைக்கு கீழே குறுகும். என்ன உரிய அளவா வந்திருக்கிறான் பாருங்க, அரை மாத்திரைக்கும் குறுகும். ஏன் அப்படி குறுகுது? ஒரே முரட்டு பசங்களா உட்கார்ந்து இருக்கிறான். கொக்கு கடிது கூ இக்கு கூ என்று எல்லாம் வல்லெழுத்தா உட்கார்ந்துருக்கு. எல்லாம் வல்லெழுத்தா உட்கார்ந்துருந்தா என்ன பொருள்? அப்ப அந்த கடகடன்னு சொல்லுகிற போது அதெல்லாம் ஒளி குறைஞ்சு போகுது. கொக்கடுமை செக்கனை அப்படின்னு சொல்லுகிற போது, கும்பகோணத்து பக்கத்துல செக்கான் கேணி என்று ஒரு ஊர் இருக்கு. அது எல்லாரும் எப்படி சொல்றாங்களே, செக்கானி செக்கானிங்கிறான். நடுவில் இருக்கிற எழுத்தெல்லாம் மறைந்து போய் விடுகின்றன. இந்த இடத்தில் இந்த குற்றியலுகரம் கூட தனக்குரிய அரை மாத்திரையில் குறுகக்கூடிய இடம் இருக்கின்றன. அவ்வாறு உள்ள இடம்தான் கொக்கு கடுமை செக்கு கணை என்பன. இதை விளக்கிய பெருமை நச்சினார்க்கினியரைத்தான் சார். பெரிய ஆழம். அவரை போல படித்த ஒரு ஞானி இல்லை என்று ஊவே சாமிநாதையர் சொல்கிறார். நச்சினார்க்கினியர் என்று அவர் சொல்லவில்லை. ஆலவாய் பெருமானே நச்சினார்க்கினியராக வந்தார் என்று அவருடைய 10 பாட்டு பதிப்பில் எழுதியிருக்கிறார். ஒரு செய்தி அருமையா எழுதியிருக்கிறார். எவன் ஆலவாய் நின்று வந்தான் அவன்தான் நக்கீரன், எவன் பண்டை பணுவல்களை எல்லாம் பாதுகாத்தான் அவன்தான் நக்கீரன், எவன் எல்லா காலத்தும் புகழ்பெற மேல் அவன்தான் இந்த நச்சினார்க்கினியன் என்று பேசுகிறார். அதனால இந்த நச்சினார்க்கினியர் குற்றியலுகரம் கூட குறையக்கூடிய இடம், அரை மாத்திரைக்கு கீழே போகக்கூடிய இடம் இருக்கிறது. அந்த இடத்துல எல்லாமே வன்றொடர் குற்றியலுகரமா வரும். கொக்கு கடுமை செக்கு கணை என்று அவர் எடுத்துக்காட்டு காட்டினார். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை முன்பு வகுப்பில் சொல்லியிருக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் இப்போது சொல்லியிருக்கிறேன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இதுவரையில ஓரளவு ஐயம் நீங்கி இருக்கும். இப்ப அடுத்தபடி இந்த குற்றியலுகரம் சொற்கள் சேருகிற போது சில இடங்கள்ல காணாப்படும்.
உகரக்கிழவி துவர தோன்றாதுன்னு. அதாவது இந்த உகரம் என்று எடுத்து அறவே இல்லாம நீங்கி விடக்கூடிய இடம் இருக்கு. எங்க நீங்கும்? அந்த குற்றியலுகர சொல்லுக்கு முன்னால யகரம் முதலாக வந்தால் நாகு யாது. நாகு நெடில் தொடர் குற்றியலுகரம். ஐயமில்லைய, நாகு என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். அதுக்கு எதிர யாது என்று வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். நாகு யாது என்று சொல்லுவதில்லை, நாகி யாது. உகரம் ஓடி போய் இகரத்தை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு நான் போயிட்டு வரேன்னு போயிட்டு நாகி யாது. இப்ப என்னாச்சு? குற்றியலுகரம் குற்றியலிகரமாகிவிட்டது. குற்றியலிகரமாகிவிட்டது. முன்னாடியே நாம பார்த்திருக்கிறோம். இந்த குற்றியலுகரம் 2 வகை. குற்றியலுகரம் 6 வகைன்னு பார்த்தோம். குற்றியலிகரம் 2 வகை. இந்த உகரம் இகரமாக தெரியக்கூடிய குற்றியலிகரம் நாகு யாது. ஒரு கடையில போய் கேட்கறான் ஒருத்தன், பாக்கியாதியா? பாக்கி யாது அப்படிங்கிற போது பாக்கியாது அப்படின்னு கேட்கறான். அது போல பாகு யாதுன்னு கேட்கறது இல்லை யாரு. பாகியாது. இந்த உகரம் இகரமாக ஆகிவிட்டது. இவ்வாறு பிரிந்த இகரம் குற்றியலிகரம் 1. அதாவது குற்றியலுகரம் பிரிந்த இகரம் குற்றியலிகரம் 1. இன்னொன்று கேண்யா என்ற முன்னிலை அசை சொல் வருகின்ற மியாங்கிற சொல்லுல ஒரு இகரம் இருக்கு. அது ஒரு குற்றியலிகரம். கேளுமையாங்கிறது தான் கேண்யான்னு ஆச்சு. கேளும் ஐயா அப்படிங்கிறது கேண்யான்னு ஆச்சு. அந்த மீ இருக்குது, அதுல ஒரு ஈ இருக்கு, அதுக்கு பேரு குற்றியலிகரம். இந்த 2 வகை குற்றியலிகரத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். 2 வகை குற்றியலிகரம். ஒன்று கேண்யா, இன்னொன்று குற்றியலுகரம் இகரமாக திரிந்தது. நாகியாது, பாகியாது, போட்டியாது என்றெல்லாம் வருவதெல்லாம் அவ்வாறு வருவது. இதை ஓரளவு இப்போது தெரிந்து கொள்ளும். அடுத்தபடியாக ஈரெழுத்து மொழியும், அதாவது நெடில் தொடர் குற்றியலுகரமும் உயிர் தொடர் மொழியும் வரகு வேற்றுமையாயின் ஒற்றிடை இனமிக தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி. இந்த 2 குற்றியலுகரத்தும் சொல்லுகிற போது நடுவுல வல்லெழுத்து வரும். இப்ப குற்றியலுகரம் பேசிட்டு இருந்தவரு 2 சொற்கள் குற்றியலுகரம் ஒரு சொல்லும் இன்னொரு சொல்லும் சேருகிற போது நடுவுல என்ன மாற்றம் அடையும் என்பதனை சொல்லுகிறார். எப்படி? தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி. வல்லெழுத்து மிகுதியாக வரும். அந்த காலத்துல யாடுன்னு தான் சொன்னாங்க. ஆடுன்னு இப்ப சொல்றோமே நம்ம, அது பழைய காலத்தில் யாடு என்று பெயர். அதே போல யாரு என்று இருந்தது. இப்ப ஆறுன்னு சொல்லிவிட்டோம் நம்ம. யாடு, ஆறு எல்லாம் வருகிற போது ஈரெழுத்து மொழி யாடு, ஆறு இவையெல்லாம் வேறு சொற்களோடு சேருகிற போது யாடு கூட்டல் கால், யாட்டுக்கால். ஆடுன்னு வச்சுங்க, ஆடு கூட்டல் கால் ஆட்டுக்கால் அப்படின்னு இருக்கு. அதே போல ஆறு கூட்டல் கரை ஆற்றுக்கரை, வல்லொற்று ரெட்டிக்கும் என்று இங்கே இலக்கணம் சொல்றார். எதுக்கு? நெடில் தொடர் குற்றியலுகரத்தில் எதிர்நோக்கி வல்லெழுத்து வருகிற போது அங்கு ஒற்று ரெட்டிக்கும். ஆடு கூட்டல் கால் ஆட்டுக்கால், யாடு கூட்டல் கால் யாட்டுக்கால், ஆறு கூட்டல் கரை ஆற்றுக்கரை என்று வரும். அதே போல உயிர் தொடர் மொழி முயிறு. அது என்ன முயிருன்னா? ஒரு எறும்பு, கட்டெரும்பை விட பெருசா இருக்கும், கடிச்சா கடுக்கும் தேள் மாதிரி. அது முயிறு. அந்த முயிரினுடைய கால் முயிற்றுக்கால். அதெல்லாம் உரையாசிரியை காட்டக்கூடிய எடுத்துக்காட்டு இந்த முயிறு. நான் சொல்லக்கூடிய எடுத்துக்காட்டு கயிற்றுக்கட்டில். கயிறு கூட்டல் கட்டில் கயிற்றுக்கட்டில்னு சொல்லணும். இன்னும் ரொம்ப விளக்கமா சொல்லணும்னா வயிறு கூட்டல் கடுப்பு அப்படின்னா வயிற்றுக்கடுப்பு அப்படின்னு சொல்லணும். ஒற்று ரெட்டிக்குது. இந்த ஒற்று இரட்டிக்கிறது என்பதற்கு ஒரு நூற்பா சொல்லியிருக்கிறார். 2 குற்றியலுகர தொடர்கள் தான் இது வார ஆகும்னு சொல்லியிருக்கிறார். ஒன்று நெடில் தொடர் குற்றியலுகரம், இன்னொன்று உயிர் தொடர் குற்றியலுகரம்.
இந்த இரண்டையும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக ஒற்றிடை இனமிகா மொழியும் உளவே ஆத்திரத்தில்லை வல்லெழுத்து நிகழ்வு. எல்லா இடம் உடனே ஒருத்தர் கேட்டார், ஏங்க தொல்காப்பியரே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஒற்று ரெட்டிக்குமான்னு. இல்ல, சில இடத்துல சில மாற்றம் நிகழ்ந்தா ஒற்று ரெட்டிக்காதுன்னு சொல்றாரு. என்ன மாற்றம் அப்படின்னா, ஒற்றிடை இனமிகா மொழியும் உளவே, ஒற்று ரெட்டிக்காத இடமும் இருக்கிறது, அந்த இடத்துல வல்லெழுத்து மிகுதல் இல்லை அப்படின்னா, யாடு கூட்டல் கால்னா யாட்டுக்கால், ஆடு கூட்டல் கால் ஆட்டுக்கால் அப்படின்னு பார்த்தோம். ஆறு கூட்டல் கரை ஆட்டுக்கரை, கயிறு கூட்டல் கட்டில் வயிற்று கட்டில் எல்லாம் பார்த்தோம். ஆனால் நடுவுல ஒரு இன் சேர்த்துட்டீங்கன்னா ஆட்டின் கால், உயிற்றின் கால், கயிற்றின் பங்கு என்றெல்லாம் வருகிற போது நடுவுல வந்தொற்று வருவதில்லை. கயிற்று கட்டில் சொன்னது கயிற்றின் கட்டில், ஆட்டின் கால் என்று வருகிற போது நடுவுல வல்லொற்று வராது என்று நாம் பார்த்தோம். அடுத்து ஒரு சிறு இடங்கள் ஒற்று ரெட்டிக்காத இடம் என்று சொல்லுகிறார். ஒற்று ரெட்டிக்கும் இடங்கள் சொன்னால் சில இடங்கள்ல இன் வந்து விட்டால் அது என்ன இன்னது என்றால் அது சாரியம், யாத்தின் கால். இந்த சாரியைக்கும் வேற்றுமை உருவுக்கும் வேறுபாடு என்னன்னு ஒருவர் கேட்டிருந்தார். நல்ல கேள்விதான். யாத்தின் கால்ங்கிற போது இன் சாரியை, அங்க உருவு மறைஞ்சிருக்கு. யாத்தினது கால், அது உருவு. இந்த இன் இருக்குத அது வேற்றுமை உருவோடு சேர்ந்து வரும். இந்த இன்னுங்கிறது இந்த இடத்துல வேற்றுமை உருவுன்னு நினைச்சிடக்கூடாது, ஐந்தாம் வேற்றுமை உருவுன்னு நினைக்கக்கூடாது. இது சப்போர்ட்டா துணையாக வருவது. அதனால யாத்தின் கால் என்று வருகின்ற இடத்துல வல்லொற்று மிகுவது இல்லை என்று காட்டினார். அடுத்து இடையொற்று தொடரும் ஆயுத தொடரும், ஒவ்வொரு தொடராக சொல்லி கொண்டு வருகிறார். அதுதான் முக்கியம். மேல பார்த்தோம், நெகிழ் தொடருக்கு சொன்னாரு, உயிர் தொடருக்கு சொன்னார். இப்ப இடையொற்று தொடரும் ஆயுத தொடரும் நடையா இயல எம்மனார் புலவர் அப்படின்னா, முன்பு சொன்னது போல இடையொற்று தொடரும் தெழுகு கால், தெழுகுங்கிறது ஒரு பூச்சி, தெள்ளு பூச்சின்னு இப்ப அந்த தெழுகு கால் எஃகு கடுமை அப்படின்னு ஆயுத தொடரும் இடைத்தொடரும் வருகின்ற போது நடுவுல வல்லொற்று மிகாது. நடையா இயலன மேலே கூறிய நடையை உடையது. மேல என்ன சொல்லியிருக்கிறார், வல்லெழுத்து மிகாத இடம் ரெண்டு காட்டியிருக்கிறார். அதே போல இங்கேயும் இடையொற்று தொடருக்கும் ஆயுத தொடருக்கும் வல்லொற்று மிகுவது இல்லை. தெழுகு கால் எஃகு கடுமை. பல பேர் எழுதுறாங்க எஃகு கடுமைன்னு எழுதுறாங்க. அம்மா எழுதக்கூடாது, எஃகு கடுமை தான், எஃகு கடுமை என்று. அந்த இடத்துலையும் வல்லொற்று மிகாது என்று ஒரு இலக்கணம் கூறினார். அடுத்தது இப்ப இடையற்று தொடர் சொல்லியாச்சு, ஆயுத தொடர் சொல்லியாச்சு, ஈரடு திருமொழியாகிய நெடில் தொடர் சொல்லியாச்சு, உயிர் தொடர் சொல்லியாச்சு, 4 சொல்லியாச்சு. இன்னும் எஞ்சிய 2 இருக்குல்ல, இதை வரிசையா சொல்றாரு பாருங்க. வந்தொடர் மொழியும் மென்தொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்றிடை மிகுமே. அப்ப வந்தொடர் மொழியும் மென்தொடர் மொழிக்கும் நடுவுல ஒற்று மிகும் என்று காட்டுகிறார். எப்படி மிகும்? குக்கு கால், குரங்கு கால் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு மாற்றம் சொல்கிறார். இந்த குரங்கு கூட்டல் கால்னா குரங்கு கால்னு சொல்றதோட இல்லாம குரங்கு கூட்டல் பிடின்னு வச்சுங்க, குரக்கு பிடின்னு சொல்றோம். இது கிளை ஒற்றாக மாறும். இந்த குரங்குங்கிறதுல இங்குக்கு கிளை ஒற்று இக்கு, கால்னா இன ஒற்று, அந்த இன ஒற்றாக மாறுவதும் உண்டுங்கிறதையும் ஒரு நூற்பாடு சொல்லிட்டார். குரங்கு பிடின்னு சொல்லலாம், குரக்கு பிடின்னு சொல்லலாம். அதே போல இந்த ஒரு இடத்துலதான் அது பெரும்பாலும் ஒவ்வாறு வருகிறது. அதற்கும் கூட சேர்ந்து இலக்கணம் சொல்லிட்டார். அது வல்லொற்று இறுதி கிளை ஒற்றாகும். நெல்லொற்று எல்லாம் வல்லொற்று இறுதி கிளை ஒற்றாக குரக்கு பிடி என்று வரும். அதே போல எங்கு குட்டி, எங்குங்கிறது கரடி, எங்கு குட்டி
அப்படின்னா கரடி குட்டி, அது எட்டு குட்டின்னு வரும். அது கிளை ஒற்றாக மாறும். தகரம் நகரம் கிளை ஒற்று சொந்தம், ரெண்டு நெருக்கமான உறவுடைய எழுத்துகள், அதனால அவ்வாறு வரும். இந்த ரெண்டு எடுத்துக்காட்டில் தான் உரையாசிரியர்கள் பெரும்பாலும் காட்டுறாங்க. அதாவது நெல்லெழுத்து வல்லெழுத்தாக மாறுங்கிறது. குரங்கு பிடி, குரக்கு பிடி, எங்கு குட்டி, எட்டு குட்டி, இந்த ரெண்டு எடுத்துக்காட்டுகளைத்தான் காட்டுகிறார்கள். அதை நினைவில் சிறு மாற்றத்தை கூட விடாமல் சொல்லுகிறார். அடுத்தது மரப்பெயர் கிளவிக்கு அம்மே சாரியை. தேக்கு கிளை அப்படின்னு ஒரு வச்சுங்க, தேக்கங்கிளை, அம் சாரியை இல்லை. இந்த அம்ங்கிறது இன்னோசைக்காக வருவது. சாரியை என்பது பெரும்பாலும் பொருந்தாத சொற்கூறுகளை ஒன்றுபடுத்துவது. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், சைக்கிள்ல வாசர் மாற்றுறது மாதிரி. அதனால தேக்கங்கிளை, தேக்கங்கோடு, அரசங்கிளை என்றெல்லாம் வரும். மரப்பெயர் வந்தா இது மரப்பெயர் குழு. தேக்கு மரம், அரச மரம். ஏன் அதுக்கு அரச மரம் என்று பெயர் என்றால், என் பேரு அரச மரம் என்பது என்றால், அந்த மரத்தினுடைய அடியில ஒரு அரசன் போய் உட்கார்ந்து துறவியானான். அவன் பெயர் சித்தார்த்தன். அவரே புத்தரானார். ஆகவே அந்த மரத்துக்கு பேர் அரச மரம் என்று பெயர். அது வைதிகர்கள் புராணங்கள்ல என்ன எழுதியிருக்கிறார்கள் என்றால், இந்த புத்தர் அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் முதல் வைதிக சமயத்தை ஒரு அறைகூவல் விடுத்து அவருடைய கொள்கைகளை மறுத்து சொன்னவர் கௌதம புத்தர். அதனால அரச மரம் என்பதனை அவர்கள் மேல அரச மரம், ஆலமரம் என்பவற்றில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் வேதங்கள் எழுதுவதற்காக தோன்றியவை என்ற கருத்துடையவர். அதனால தலைமையான மரம் என்ற கருத்துல வந்ததாக அவர்கள் சொல்லுவார். சரி, அடுத்தது நெல்லூற்று வலியா மரப்பெயரும் உளவே. இப்ப நெல்லூற்று மரப்பெயர்கள சில மரத்தினுடைய பெயர்கள் தேக்கங்கோடுன்னு இருக்கு, அரசங்கோடுன்னு இருக்கு, பாக்குக்குறைன்னு இருக்கு. இதெல்லாம் வருகிற போது மரத்துக்கு பெயர் வருகிற போது வல்லூற்று வருகிறது. ஆனா வல்லூற்று வராத மரப்பெயர்களும் இருக்கிறது. ஈச்சங்குலைன்னு இருக்கு. அது என்ன, இது வல்லூற்று வந்தது இந்த இடத்துல. ஈந்து, ஈந்து என்பதுதான் மரத்தினுடைய பெயர். ஈந்து, அந்த ஈந்துங்கிறது ஈச்ச மரம்னு ஆயிட்டுது. இது வல்லூற்று வலித்தது. வலிக்காத மரங்களும் இருக்கிறது. எப்படி வேப்பங்கோடு, கடப்பங்காய் என்று வருவன எல்லாம் அம் என்ற சாரியை பெற்று வரக்கூடியன. அங்கெல்லாம் வல்லொற்று வருவதில்லை. அடுத்தது ஈரெழுத்து மொழியும் வல்லொற்று தொடரும் அம்மிடை வரக்கும் உரியவை உளவே. அம்மரபு ஒழுகும் மொழிவையினான அப்படின்னா, ஈரெழுத்து மொழிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்தது வல்லொற்று தொடர். இந்த ரெண்டும் என்ன ஆகும்னு கேட்டா, நடுவுல அம் வரும். அம் என்ற சாரியை வரும். எப்படி ஏறு, ஏறுன்னா காளைன்னு பொருள். ஏறுகோள் அப்படின்னா ஏற்றை கொள்ளுவது, காளையை பிடிப்பது, அதாவது ஜல்லிக்கட்டு. ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் பற்றி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, சங்க இலக்கியத்துல கலித்தொகையில தான் இந்த ஏறு தழுவுதல் இடம்பெறுகிறது. முல்லைக்கலியில ஏறு தழுவுதல் இடம்பெறுகிறது. ரொம்ப அருமையான ஒரு பகுதி அது. அந்த பகுதியில என்ன சிறப்பு இருக்கிறது என்று கேட்டால், அந்த ஏற்றை பற்றி அந்த கொம்பை பிடிச்சு அப்படியே உழுக்கிறான அந்த காளை என்ன செய்கிறது, அவனுடைய குடரை பறிக்கிறது. அவனுடைய வயிற்றில் இருக்கிற குடரை எடுத்து இந்த கொம்புல அப்படி சுற்றிடுச்சு. அது எது போல இருக்கிறது என்றால், இந்த பட்டு நூல் நெய்பவர்கள் எல்லாம் நூலை 2 கையில பற்றி கொண்டு ஒரு சட்டத்துல வைத்துக் கொண்டு அப்படி இப்படிமாக உருக்கேற்றுவார். அது போல இதனுடைய சிவப்பு குடரை எடுத்து வெளியே அது கும்பலை சுற்றி கொண்டு திரிகிறவன், அப்படி இப்படிமா ஆட்டுகிறவன். அதுக்கு அருமையா ஒரு ஓமம் சொல்வார். வெள்ளேற்று கூட அஞ்சுவானே மறுமையும் புல்லாளைய ஆயமகள் அப்படின்னு சொன்னார். ஏறு தெழுவதற்கு அஞ்சுகின்றவனை ஒரு ஆயப்பெண் மணக்க மாட்டாள் என்பது. அது அந்த காலத்துல அந்த வீரம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருந்தது. ஒரு நாட்டை பாதுகாப்பதற்கு வீரர்கள் தேவை.
ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒரு வீரன் வர வேண்டும் என்பது அரசனுடைய கட்டளையாக அமையும். போர்க்காலத்தில் அவர்கள் வெளிப்படுவார்கள். ஆகவே அந்த சமுதாயத்தில், வீரநிலை சமுதாயத்தில் அந்த வீரத்தை வளர்க்கக்கூடிய விளையாட்டாக இருந்தது இந்த ஏறு தழுவுதல். அதை ஏற்றங்கோல் என்று சொல்லுவது வழக்கம். ஏறு கூட்டல் கோல் என்பதிலே நடுவிலே சாரியை வரும். ஏறங்கோல். அதே போல சூது கூட்டல் போர், சூதம் போர், வட்டம் போர். வட்டம்னாலும் சூதாட்டம் தான். வட்டம் போர். வட்டு என்றால் காய், உருட்டக்கூடிய காய்க்கு பெயர் வட்டு. வட்டாடினான் அப்படின்னு இந்த காலத்துல சீட்டாடினான் சொல்வது மாதிரி அந்த காலத்துல வட்டாடினான். காய் உருட்டலானார் பாரதி. காய் உருட்டலானார் என்று தருமன் சூதாடுகின்ற போது காய் உருட்டுவியை பற்றி சொல்லுகிற போது சொல்லுகிறார். வட்டு, சூது என்று ஒரு வருவனை எல்லாம் சூதாட்டத்தை குறித்த, காய்களை குறித்த பெயர்கள். அடுத்தது இது ஈரெழுத்து ஒரு மொழிக்கு இதெல்லாம் காட்டினாரு. வல்லூற்று தொடருக்கு வட்டம்போர் என்று வரும். புற்றஞ்சோறு என்றும் வரும். ஆகவே எல்லாம் அம்முச்சாரியை பெறும் என்று பொருள். அடுத்தது அம்முச்சாரியை பெற்றதை பற்றி சொன்னார். அடுத்தது அக்குச்சாரியை பெறுவது பற்றி சொல்லுகிறார். அக்குன்னு ஒரு சாரி. அது அக்குங்கிறது இடையில வரக்கூடிய ஒரு சாரி. இயல்பாக வரக்கூடிய சொல்ல வராது. எளிதாக புணரக்கூடிய சொற்கள்ல அம்மு, அக்கு இதெல்லாம் வராது. ஆனா கடுமையாக இருக்கக்கூடிய சொற்கள்ல எளிமைப்படுத்துவதற்காக அம்மு, அக்கு எல்லாம் வரும். இடையில ஏதாவது அக்கு தொக்கு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அக்கு தொக்கு இருக்குதான்னு அருமையான ஒரு மொழி. இந்த அக்குச்சாரியை உள்ளார மறைந்திருக்கிறதா என்று அக்கு தொக்கு இருக்குதான்னு ஒரு பேச்சு வழக்கில் இன்றைக்கும் தொடங்குகிறது. சரி, ஒற்று நிலை தெரியாது அக்கோடு வரும் அக்களை மொழியை உளவன முடிவ குன்று கூட்டல் கூகை அப்படின்னு இருக்குது. வச்சுங்க, குன்று கூட்டல் கூகைன்னா அக்குச்சாரிய வரும். குன்றக்கூகை அப்படின்னு வரும். மன்றப்பெண்ணை அப்படிங்கிறது ஒரு மாதிரி குன்றக்கூகை. நினைத்து பாருங்க, தமிழ்நாட்டில் ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊர்ல ஒரு திருமடம் இருக்கிறது. அந்த திருமடம் நீண்ட காலமாக தமிழோடு நல்ல தொடர்புடையது. தமிழ்நாட்டு ஆதீனங்களில் தமிழில் வழிபாடு நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லுகின்ற ஆதீனத்தில் ஓர் ஆதீனமாக இருப்பது அந்த ஆதீனம். அந்த ஆதீனத்தின் பெயர் குன்றக்குடி ஆதீனம். குன்று கூட்டல் குடி, குன்றுகுடி, குன்றக்குடி. அக்கு சாரி வந்துருச்சு. அந்த குன்றக்குடிங்கிறத எவ்வளவு அருமையான பேர் அது. அதை போய் எப்படி மாத்தினாங்கன்னா குன்னக்குடின்னாங்க. குன்னக்குடி முருகனுக்கு அரோகராங்க. அது குன்றக்குடி முருகனுக்குன்னு சொல்லணும். ஆக ஊரினுடைய பெயர்களை எல்லாம், அருமையான ஊரினுடைய பெயர்களை எல்லாம் சிதைத்து விட்டார்கள். வழக்கால சிதைத்தார்கள். ஊருக்கு பெயர் வந்ததெல்லாம் ஒரு காலத்துல, சங்க காலத்துல இயற்கையை ஒட்டித்தான். ஆறு பாய்கிற ஊர், பள்ளமாக இருக்கிற ஊர் பள்ளத்தூர், மேடாக இருக்கிற ஊர் மேட்டூர், காடாக இருக்கிற ஊர் காட்டூர், மலை இருக்கிற ஊர் மலையூர். எல்லாம் இயற்கையை ஒட்டித்தான் ஊர்கள் எல்லாம் பெயர் பெற்றன. பின்னால அதற்கு பிறகு சமயம் வந்தபோது இறைவனை ஒட்டி, அந்தந்த இறைவனை ஒட்டி பெயர்கள் பெற்றன. சாமி மலை அப்படின்னு ஒவ்வொரு ஊரும் அதற்கு உரிய காரணத்தோடு, பெயர் காரணத்தோடு அமைந்தது. பழைய காலத்து பெயர்கள குன்றக்குடி என்றால் அக்குச்சாரியை பெற்ற பெயர் அது. அதனால அம்முச்சாரியை பெற்ற பெயர்கள் உண்டு. சரி, ஏன் இதை இங்கே சொல்லணும்? குன்றக்கூகைங்கிறத, குன்றக்கூகை குன்றக்குடிங்கிறத ஏன் இங்க சொல்லணும்னா, குன்று என்பது குத்தி எழுகிற சொல் இல்லையா? அது என்ன குத்தி எழுகிறோம்? மென்தொடர் குத்தி எழுகிறோம். குன்றுங்கிறது மென்தொடர் குத்தி எழுகிறோம். அது என்ன குன்றுங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால் கொஞ்சம் குறைந்ததுன்னு பொருள். மலை என்பது மலைக்குமாறு உயர்ந்தது. வரை என்பது எல்லையில இருப்பது. மலை என்பது மலைக்கத்தக்க அளவுக்கு உயர்வுடையது. அவ்வாறு இரண்டு ஒன்றுக்கொன்று எதிரெதிராக அமைந்து பெறுவது போல இருப்பது பொறுப்பு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறது. எல்லா பெயர்களுக்கும் காரணம். மலைக்கு எத்தனையோ பெயர்கள் இருக்கிறது. அத்தனை பெயர்களுக்கும் காரணம் இருக்கிறது.
அது போல பாருங்க, குன்று குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றுவர் குன்றியணையே செய்யும். என்ன அருமையான ஒரு குரல் பாருங்க. நல்ல பெரிய நிலையில புகழ்வாழ்ந்த மனிதராக இருக்கக்கூடிய ஒருத்தன் திடீர்ந்து பழிபாவம் சுமந்து பலராலும் இகழப்படக்கூடிய நிலைக்கு ஆளாய்தான். எவ்வளவு குற்றம் செய்தான்? ஒரு குன்றிமணி அளவுன்னாரு. எப்படி இருந்தான்? குன்று போல இருந்தான். அவ்வளவு பெரிய ஆளா இருந்தான். அந்த குன்றின் அணையாரும் குன்றுவர். அப்படிப்பட்ட ஆளும் குன்றக்கூடிய இடம் உண்டு. எப்ப? குன்றுவ குன்றியணையே செய்யும். அவன் குறைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய குற்றத்தை குன்றிய அளவு, ஒரு குன்றிமணி அளவு செய்தால் போதும். இந்த குன்றிமணியை வள்ளுவர் கையாண்டது போல யாரும் கையாடல. இந்த இடத்துல ஒரு இடம், இன்னொரு இடத்துல அகங்குன்றி மூக்கிற்கு அரியர் உடைத்தினார். குன்றிமணி இருக்குத, அதுல கருப்பும் இருக்கு சேப்பும் இருக்கு. மேலோட்டமா அப்படி வெளியே இருந்து பார்த்தா அந்த சேப்பு பகுதி நல்லா தெரியும், கருப்பு உள்ளாரு. அது போல சில பேர் மனசுல கருப்பு வச்சிருப்பான், வெளியில ஆள் பகட்டா ரொம்ப பளிங்கு மாதிரி காட்டுவான். அவனை பற்றியும் பேசுகிறார். ஆக சிறு சிறு பொருள் எல்லாம் கூட அருமையான ஓமை பொருளாக திருக்குறளில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். அது குன்றி என்றால் அது குன்றி மணி, குன்று என்றால் அது மலை. இவ்வாறு அந்த இடத்துல குன்றக்கூகை என்று இடம்பெறும். அடுத்தது இப்ப என்ன சொன்னாரு? அம்முச்சாரியை சொன்னார், அக்குச்சாரியை சொல்லுனார், இப்ப அன்சாரியை சொல்லுகிறார். எண்ணு பெயர் கிளவி உருவியல் நிலையும். உருவியல் சொன்னது போல அன்சாரியை இடம்பெறக்கூடிய இடம் எண்ணு பெயர். எண்ணு பெயர்னா 1, 2, 3 இவையெல்லாம் எண்ணு பெயர். அது எப்படி? ஒன்றன் காயம்னு காட்டுறார். யாருக்காவது தெரியுமா காயம்னா என்ன அப்படின்னா? இந்த அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருள்களை எல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பொருளுக்கு பெயர் தான் காயம். அது சுக்கு மற்றவற்றையெல்லாம் சேர்த்து, சோம்பு ஆகியவற்றையெல்லாம் சேர்த்து செய்யக்கூடிய ஒன்றுக்கு பேரு காயம். ஒரே பொருள் செய்தால் அது பேர் ஒன்றன் காயம். சுக்கின் காயம், காயம்னா நல்லா காய வைத்ததுன்னு பொருள், நல்ல பதமாக காய வைத்த பொருள். ஒன்றன் காயம் அன்சாரியை வந்தது. அடுத்தது இன்சாரியை பற்றி சொல்றாரு. அன்சாரியை பற்றி சொன்னாரு, அடுத்தது இன்சாரியை பற்றி சொல்றாரு. என்ன அருமையா நினைவில் வச்சுக்கலாம் பாருங்க. அன்சாரியை சொன்னார், அக்குசாரியை சொன்னார், அதற்கு பிறகு அன்சாரியை சொன்னார், பிறகு இன்சாரியை சொல்லுகிறார். இன்சாரியை எப்படி? வண்டின் கால், பெண்டின் துணை இன்னும் வரும். வண்டும் பெண்டும் இன்னொரு சிவனும். இந்த 2 சொற்கள் தான், வண்டு பெண்டு. பெண்டுன்னா பெண் என்று பொருள். வண்டு பெண்டு. இந்த வண்டு இருக்குத, இந்த வண்டு 4 அறிவு. நண்டும் தும்பியும் 4 அறிவினவேன்னு சொல்வா பேச்சுன்னா அதை சொல்ல போறாரு. அது நண்டு இல்லை, அந்த இடத்துல வண்டுன்னு இருக்கணுங்கிறது அறிஞர்களை ஆராய்ந்து கண்ட முடிவாகும். அதனால வண்டுக்கு 4 அறிவு. என்ன அறிவு குறைச்சலா இருக்கப்ப அப்படின்னா 6 அறிவுல அது 2 அறிவு இல்லைன்னு அர்த்தம். 2 அறிவு இல்லை என்று பொருள். என்ன 2 அறிவு இல்லை? செவி அறிவு இல்லை வண்டுக்கு. அதே போல மனத்தால் அறியக்கூடிய 6வது அறிவு இல்லை. பாக்கி 4 அறிவு இருக்கு வண்டுக்கு. தேனிக்கு 4 அறிவு, தும்பிக்கு 4 அறிவு, இவற்றுக்கெல்லாம் 4 அறிவு. அதனால சீவக சிந்தாமணியில் என்ன செய்கிறான்? வண்டுகாள் தேனீக்காள் அப்படின்னு எல்லாத்தையும் கூப்பிடுறான். வண்டுகாள், தேனீக்காள், மின்னில்காள், துரும்புகாள், 4 வகையான வண்டுகளை கூப்பிடுறான். கூப்பிட்டா வருமா? அவருக்கு தான் செவி அறிவு இல்லையே, அப்புறம் எப்படி வரும் அப்படின்னா? நச்சினார்த்தினி ரொம்ப அருமையா எழுதுறாரு. இவன் செவி அறிவு உற்றன போல கருதி அவற்றையெல்லாம் கூப்பிடுறான். ஆனா அவையெல்லாம் கேட்டு வரல, இவன் கூப்பிடுறத கேட்டு வரல. இவன் வானத்திலே வீசி எறியக்கூடிய இந்த மனமிக்க சுண்ண பொருளை பார்த்து, கண்ணால பார்த்து, அந்த கண்ணறிவு இருக்கிறது, பார்க்கின்ற அறிவு இருக்கு, பார்த்து வந்து குணமாலை சுரமஞ்சரி என்ற 2 பெண்கள் ஆக்கிய சின்ன பொடியில் குணமாலை ஆக்கிய சின்ன பொடியில் வந்து நோக்கின்றன. அதத்தான் அவர் சொல்றார்.
சாலமன் என்ற ஒரு அரசன் செய்த அதே செயலை தான் செய்கிறான். கதவை திறந்து விடணும், இந்த மாலைகளிலே எது மனமிக்க மாலை என்று கேட்டபோது ஜன்னல் கதவை திறந்து விடணும். திறந்து விட்டோன்னா தேனீக்கள் எல்லாம் வந்து ஒரு மாலையிலே படிந்தன, இதுதான் நல்ல மாலை என்று அவன் தீர்ப்பு சொன்னதாக அங்கே நாம படிக்கிறோம். அதே போல இங்க சீவகாமியில சீவகன் செய்கிறான், தலைவரே நாங்கள் இருவரும் இவ்வாறு சின்னம் சமைத்திருக்கிறோம், இதில் எது மிக்க சிறந்த மனமிக்க சுண்ணம் என்று நீ பார்த்து சொல். அப்படி வாசனை பொடி உடம்புக்கெல்லாம் சேர்த்துகிறது. உடனே இரண்டையும் காற்றிலே தூவி துரும்புகாள், நிமிர்காள், தேனீக்காள், வண்டுகாள் வாருங்கள் என்று அழைத்தான். எல்லாம் வந்து குணமாலை என்னுடைய சுண்ணத்திலே முடித்தன, அதுவே சிறந்த சுண்ணம் என்று தீர்ப்பளித்தான் என்று ரொம்ப அருமையாக 600 சிறப்பதியா சிந்தாமணி 692 செய்யுள்ள சொல்றார். ஒரு அருமையான இடம் நச்சனாருக்கு நீர் உரை எழுதக்கூடிய இடம். அந்த இடத்துல அவருடைய நுட்பமெல்லாம் காட்டுறார். இந்தந்த உயிருக்கு எத்தனை அறிவு இருக்குங்கிறத அவர் எழுதுறார். எப்படிதான் பார்த்தாரோ சிறு சிறு உயிர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அறிவையெல்லாம் பாகுபடுத்தி எழுதக்கூடிய செயல் வாய்ந்த ஒரு திறம், ஆராய்ச்சி அறிவு அவரிடம் இருந்தது என்பதற்கு இந்த 692வது சிந்தாமணி பாட்டினுடைய உரை அருமையான சான்றாகும். சரி, அதனால வண்டும் பெண்டும் இன்னொரு சிவனும் பண்டின்கால் பெண்டின்கால் என்று வரும். அடுத்தது யாது என்று ஒரு சொல். இது சொல்லுக்கு இலக்கணம் சொல்ல சொன்னா நீங்க என்னன்னு சொல்லணும். யாது என்ன குத்தி எழுதுகிறோம்? இது 2 எழுத்துதான் வந்திருக்கு. ஈரெழுத்து ஒரு மொழி குத்தி எழுதுகிறோம். வேற பேர் சொன்னா நெடுந்தொடர் குத்தி எழுதுகிறோம். இந்த யாது என்ற இறுதியும் ஏன் இப்ப இங்க சொல்றாரு? மற்ற குத்தி எழுதுறதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. வன்றொடர் மென்றொடர் குத்தி எழுதுகிறோம், இடைத்தொடர் குத்தி எழுதுகிறோம், ஆயுதத்தொடர் குத்தி எழுதுகிறோம், எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா இப்ப நெடுந்தொடர் குத்தி எழுதுறதுக்கு வர்றாரு. யாது என் இறுதியும் சுட்டு முதலாகிய ஆயுத இறுதியும் அகுது இறுது. சுட்டெழுத்துக்களை முதலாக உடைய ஆயுத இறுதி அகுது இறுதியும் உருவியல் நிலையில், உருவியல் சொன்னது போல அன் பெற்று முடியும், அன் என்ற சாரியை பெற்று முடியும். எப்படி? யாது கோடு, யாதன் கோடு, யாதன் கோடு. அதே போல அகுது அன் என்பது அதன் ஆயிடும். அகுதன் ஆகாது, ஆயுதம் கெட்டு முடியும். அகுது கூட்டல் அகுது கூட்டல் அன் அதன் என்று ஆகும். அதனால அகுது கோடு என்றால் அதன்கோடு என்று வரும். அதான் அதன்கோடு தான், அதான் திருவிதாங்கோடுன்னு ஆச்சு. அதே போல ஆயுதம் கெடாமுன் அன்னின் அகரத்தை அகுது மேலேற்றுகன்னு ஒரு உரை எழுதியிருக்கிறார் பாருங்க, அருமை. அதாவது ஆயுதம் கெடாம இருக்கிற போது அகுதுன்னு அப்படியே கெடாம இருக்குன்னு வச்சுங்க, அன் சேர்த்தா கெட்டு போயிடும், அதன் கோடுன்னு வந்துடும். ஆயுதம் கெடாமுண்டு அன்னின் அகரத்தை அகுது மேலேற்றுக. ஆயுதம் கெடாமல் இருக்கின்ற போது அகுது அன் அப்படின்னு வந்தா அதன் என்று ஆகும். அப்ப ஆயுதம் கெட்டு போய்விடும். முதல்ல கெடாம இருக்கும், அப்ப கொண்டு போய் சேர்க்கிற போது அந்த அன் சாரியை சேர்க்கிற போது அது கெட்டு விடும் என்று சொன்னார். அடுத்தது ஆயுதம் கெடாத இடமும் இருக்கு. எப்படின்னு கேட்டா அகுது கூட்டல் அடை அப்படின்னா அகுது அடை. அதை அடுத்த நூற்பாடு சொல்றார். முன் உயிர் வரும் இடத்து ஆயுத புள்ளி மன்னல் வேண்டும். மன்னல்ல நிலை பெற வேண்டும். அல்வழியான அல்வழியில வராது, வேற்று நிலை வராது. முன் உயிர் வருமிடத்து முன்னால உயிர் வரணும். அடை அப்படின்னா ஆ என்ற உயிரெழுத்து வருகிற போது அகுது கூட்டல் அடை, அகுது அடை, ஆயுதம் கெடாமல் இருக்கிறது. மேலே சொன்ன நூற்பாவில் ஆயுதம் கெடுவதை பற்றி சொன்னார். இப்ப இந்த ஆயுதம் கெடாமல் இருப்பதை பற்றி சொல்லுகிறார். அதே போல யாவினாமுடியே இயல்புமாகும். யாது இன்னுங்கிறதுக்கு சொன்னார் முதல்ல, இப்ப யாங்கிறதுக்கு சொல்றாரு. யாதுங்கிறதுக்கும் யாங்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? யாது ஒருமை, யாது நும்மூர் அப்படின்னா ஒருமை, யான்னா பன்மை, யா வினாக்கள் கேட்கிறீர்கள் எவைன்னு பொருள். யாங்கிறது பன்மை. யாவினா மொழியே இயல்புமாகும். யா என்ற வினாவுடைய சொல்
இயல்பா இருக்கும், பல்லெழுத்து மிகாது. யாங்கு கொண்டான், யாங்கு சென்றான் அப்படின்னு எழுதணும். யாங்கு சென்றான் எழுதக்கூடாது. இந்த இடம் ரொம்ப இனிமையான இடம். இந்த சொல்ல போற செய்தி இருக்க, இது பல பேர் பிழையாக எழுதக்கூடிய இடம். என்ன இடம்? யாங்கு கொண்டான், யாங்கு சென்றான் அப்படின்னு சொல்லிட்டு உரையாசிரியர் என்ன எழுதினாரு? இயல்பும் ஆகும்ங்கிறத பார்த்தார். அப்ப யாங்கு கொண்டான் என்றும் ஆகும்னு பொருள். யாங்கு கொண்டான் என்று வருவதோடு இயல்பும் ஆகும். அப்படின்னா யாங்கு கொண்டான்னு வரும் அப்படின்னு சொன்னா யாங்கு கொண்டான் என்றும் வரும்னு பொருள். அதனால இரண்டும் பிழையில்லை என்ற கருத்தை இந்த நூற்பா உணர்த்துகிறது. யாங்கு கொண்டான், யாங்கு கொண்டான் இரண்டும் பிழை இல்லை. அடுத்த நூற்பா தான் மிக மிக இன்றியமையாதது. அங்கு இங்கு எங்கு இந்த சொற்கள், அங்கு இங்கு உங்கு, மூன்று சுற்றெழுத்துக்களை முதலாக உடைய சொற்கள். அந்த இடத்துல தம்நிலை பிரியா, கண்டிப்பா ஒற்று வரணும். அங்கு கொண்டான், அங்கு சென்றான், இங்கு பார்த்தான் என்று சுற்றெழுத்துகளுக்கு பிறகு, இந்த மூன்று சொற்களுக்கு பிறகுதான் வல்லொற்று மிகும். இத பல பேர் தெரியாம அங்கு சென்றான், இங்கு பார்த்தான் எல்லாம் எழுதுறாங்க. அப்படி எழுதக்கூடாது. அங்கு கண்டான், இத பாரதியாருக்கே இந்த ஐயா வந்துட்டு என்ன சுப்புரத்தனம் பாரதிதாசனை பார்த்து கேட்கிறாரு. சுப்புரத்தனம் அங்கு இங்கு உங்கு என்பதற்கு பின்னால வல்லொற்று மிகுமா அப்படிங்கிறார். மிகும் அப்படிங்கிறார் பாரதிதாசன். நல்லா இல்லையே கேட்கறதுக்குன்னாரு. இலக்கணம் இதுதான். நல்லா இல்லையா அது சொல்லி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இலக்கணத்தை அவருக்கு ஐயப்பட்ட இடங்கள்ல பாரதியாருக்கு அவர் விளக்கினார். அதை பிற்காலத்துல அவரே செய்யுள்ள சொல்லியிருக்கிறார் பாரதிதாசனே. பாரதியாருக்கு இலக்கணத்தில் நான் துணை நின்றேன், பண்டிதர்கள் அவர் எழுதியதையெல்லாம் தவறு என்று சொன்ன போது அவற்றுக்கெல்லாம் நான் ஆதாரம் காட்டி நிறுவினேன், சரியானதான் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னேன் அப்படின்னு எழுதுறாரு. அதனால நிரம்பிய இலக்கண அறிவுடைய பெருமகன் இந்த புரட்சி கவிஞர். 17 வயசுல அவர் உட்கார்ந்து ஒரு சொற்பொழிவை கேட்டுட்டு இருக்கிறார். நல்லா படித்த ஒரு சொற்பொழிவாளர் பேசுகிற போது திருவிளையாடல் புராணம் பாட்டை எடுத்து அல்லையீது 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 என்று நான் மறைகளும் கேளாய் அப்படின்னாராம். உடனே புரட்சி கவிஞர் இருந்து கேளாய் இல்லைங்க, கேளான்னு தான் இருக்கணும் பாட்டு அப்படின்னாராம். என்னப்பா தப்பா சொல்ற சின்ன பையன் சும்மாரு அப்படின்னாராம். சின்ன பையனாவது பெரிய பையனாவது பாட்டை தப்பா சொல்லி இருக்கிறீர் அப்படின்னாராம். உடனே புத்தகத்தை திருவிளையாடல் புராணத்தை எடுத்துட்டு வர சொல்லி புரட்டி பார்த்தா புரட்சி கவிஞர் சொல்றது சரியா இருக்கு. அல்லையீது அல்லையீது என்று நான் மறைகளும் கேளா அப்படின்னு அது வினைமுற்றா முடிந்ததை காட்டினார். உடனே யார்கிட்டையா பிரச்சனை அப்படின்னா, நான் பாரம் பெரியசாமி பிள்ளையிடம் பயின்றேன், பங்காரு பத்தரிடம் பயின்றேன். அந்த 2 பெரிய ஆசிரியர்களை சொல்றார். அதுதான் சிறப்பு. 2 பெரிய ஆசிரியர்கள் பாவேந்தரை உருவாக்கி இருக்கிறார் அந்த காலத்துல. இந்த இலக்கண தெளிவு அவருக்கு வந்ததுக்கு, பாரதிதாசனுக்கு வந்ததற்கு அந்த 2 ஆசிரியர்கள் பெரிய காரணம். அதற்கு பிறகு அவர் படித்து அதனை வளர்த்து கொண்டிருக்கிறார். அதனால அங்கு இங்கு உங்கு என்ற இந்த 3 சொற்களுக்கு பிறகு இந்த உங்கு வழக்குல இல்லை, அங்கு இங்குதான் வழக்குல இருக்கு. இது எங்க எழுதினாலும் அங்கு கண்டேன் இங்கு பார்த்தேன்னு தான் எழுதணும். அதே போல மற்ற இடத்துல இது வர்றதில்லை. அப்படி இன்று கொண்டான், கண்டு கொண்டான், பண்டு கொண்டான் அப்படிங்கிற இடத்துல தான் இயல்பாக தான் வரும். செங்கு தின்றான், தங்கு கொடுத்தான், அந்த இடத்துல எல்லாம் நிற்குவதில்லை. இந்த அங்கு இங்கு இந்த 2 சொற்களையும் நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த உண்டுங்கிற சொல்லுக்கு, உண்டுங்கிறது குத்தியலுகரம் தான். என்ன குத்தியலுகரம்? அது மென்தொடர் குத்தியலுகரம். தன்னகரம் இருக்கு, 3 சுழின்னு சொல்லாதீங்க, 3 சுழின்னு சொல்லக்கூடாது. தன்னகரம் உண்டு என்பதிலே நடுவில் தன்னகரம் இருப்பதனால அது மென்தொடர் குத்தியலுகரம். உண்டன் கிளவி உண்மை செப்பின், உண்மைங்கிற பொருள்ல வந்தால் உண்டு என்பது உண்மை. அப்ப வேற பொருள்ல வருமா? வரும்.
உண்டு வந்தான் அப்படின்னா சாப்பிட்டு வந்தான்னு பொருள். அந்த பொருளை பத்தி இங்க பேச்சு இல்லை. இங்க உண்மை என்ற பொருளிலே வருமானால் முந்தை இறுதி மெய்யோடும் கெடும். அந்த இட்டு கூட்டல் ஊ, அந்த உகரமும் கெடும், இட்டும் போய்விடும். போன பிறகு என்னாகும்? நேர்நிலை உற்று அகரமாகும், ரா என்ற எழுத்தாக மாறும். ஆமுறை இரண்டும் உரிமையை உடைத்தே வல்லெடுத்து வரும் காலையான. வல்லெடுத்து வருகிற போது உண்டு கூட்டல் பொருள் அப்படின்னு பொருள்ல வல்லெடுத்து வந்திருக்கு. போங்கிறது வல்லெடுத்து. உண்டு கூட்டல் பொருள், உண்டு பொருள் எழுதக்கூடாது, உள்பொருள் என்று அது மாறும். உள்பொருள் என்று மாறும். இந்த இடத்துல உண்டு என்பது உண்மை செப்புவது, அது இருக்கிறதா உண்டு என்று சொல்லுவது. அந்த பொருளை வந்தா உள்பொருள் என்று அது மாறும். இது ஒரு இலக்கணம். உண்டு பொருள் என்பது உள்பொருள் என்று ஆகும் என்பதற்கு இந்த நூற்பா. அடுத்தது திசை புணர்ச்சிகளை பற்றி இப்ப பேச போறார். வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு நாற்திசை. ஒருத்தர் திசை எத்தனைன்னு கேட்டான். 4ன்னு ஒருத்தர், இல்லைங்க 8. எப்படி? வடமேற்கு தென்கிழக்கு இதெல்லாம் இப்படி பாருங்க. கோணத்திசைகள்னு அதுக்கு பேரு. கோணத்திசைகள் 4, நேர்த்திசைகள் 4, ஆக 8ன்னு ஒருத்தன். இல்லையா திசை 10ன்னு ஒருத்தன். எங்க இருக்கு அப்படின்னு. அப்பதான் ராவணன் பேசுவது எடுத்து காட்டுகிறார். சீதையை கொண்டு போய் விட்டுடலாம், நியாயம்தான், தப்பு தான் நான் கொண்டு வந்து வச்சிருக்கிறது. மார்த்தான் மனைவி, பெரிய ஒடுக்க கேடு, ஆகவே நான் கொண்டு போய் விட்டுடலாம். ஏன் விடாம வச்சிருக்கேன்னா அவன் மேல ஆசையெல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. பிறகு விட்டுட்டா இதுவரையில எனக்கு அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த இந்த தேவர்கள் எல்லாம் வானவர்கள் எல்லாம் ராவண இவ்வளவுதானான்னு வந்து என்கிட்ட வந்து மோதுவானே, என்னுடைய பெருமையில என்னுடைய ஆளுமையில ஒரு வீழ்ச்சி ஏற்படுமே அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துலதான் விட்டனன் எனின் அந்த விண்ணோர் நன்னி என்னை கட்டுவதெல்லாம் பின்னர் யான் என கருதுவாரா, பட்டணன் எனினும் எளிதில் படுகிறேன். செத்துதான் போறேன், அவ்வளவு எளிதா சித்திர மாட்டேன். 8நோடு 2 திசைகளை எரிந்து வென்றேன். 8ஓடு 2 திசைகளையும் நான் வென்றேன். அது என்ன 2 திசை? கீழ் மேல் என்ற 2 திசைகள். 8 திசைகள், 4 நேர் திசைகள், 4 கோண திசைகள், மேல் கீழ் என்ற 2 திசைகள், ஆக 10 திசைகள். 10 திசைகளையும் வென்றவனா அப்படின்னு சொல்றார் ராவணன். அதனால திசை எத்தனைன்னு கேட்டா 10ன்னு சொல்லணும். அந்த திசையை பற்றி வருகிற போது திருவுவேறு கிளப்பு இரு திசை புணரின் ஏழை வருமே. தெற்கே வடக்கு அப்படின்னு சொல்லுது. சாரி இந்த இடத்துல உண்மை தொகையாக வருகிறது. தெற்கும் வடக்கும்னு பொருள், தெற்கே வடக்கு அப்படின்னு அந்த காலத்துல சொன்னாங்க. திரிபு வேறு கிளப்பின் அப்படி வருகிற போது ஒற்றும் உகரமும் கெடுதல் வேண்டும். எப்படி? வடக்கு அப்படிங்கிறதுல ஒற்றும் உகரமும் கூ போயிடும், ஒற்றும் உகரமும் போயிடும். வடங்கிறது நிற்கும், வடகிழக்கு. அதே போல தெற்குங்கிறதுல தென்மேற்கு என்று ஆகும். கோணத்திசைகளோடு சேருகிற போது ஒற்றுமை பிரிந்து நகாரமாகும், தென்மேற்கு என்று ஆகும். தெற்கோடு புணருங்காலையான தெற்கோடு சேருகிற போது தென்மேற்கு, வடக்கோடு சேருகிற போது கூ போய்விடும், வடகிழக்கு என்று வரும். திசைப்பெயரோடு பொருட்பெயர் வரினும் அவ்வாறு ஆகும். எப்படி? வடக்கு கூட்டல் வேங்கடம், பொருட்பெயர். வேங்கடம்ங்கிறது ஒரு பொருள், இடத்தின் பெயர். அது அவ்வாறு வருகிற போது தெற்கு குமரி, தென்னங்குமரி, தெற்கு குமரி அப்படிங்கிறது வருகிற போது தென்குமரின்னு ஆகும். வடவேங்கடம் தென்குமரி. எங்கேயாவது படித்தது போல நினைவு வருதா பாருங்க. வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊர் நல்லுலகம். இந்த அடியை நான் நினைச்சு ரொம்ப வருத்தமும் படுறது, பெருமையும் படுறது. ஏன்னு கேட்டா வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊர் நல்லுலகம். வடக்கு இல்லையே, வடவேங்கடம்னு சொன்னான். போயிடுச்சு. வடவேங்கடம் நமக்கு தமிழ்நாட்டுக்கு இப்ப வடக்கு எல்லை இல்லை. தமிழ்நாட்டுக்கு வடக்கு எல்லை இல்லை. பிறகு வடக்கு எல்லை எது? இப்ப மாலவன் குன்றம் போய்விட்டது. நமக்கு இப்ப வடக்கு எல்லை வேலவன் குன்றம், அதாவது திருத்தணி தான் நமக்கு வடக்கு எல்லை.
அதே போல தெற்குல பாத்தீங்கன்னா அங்கேயும் கடல் கொண்டு போய்விட்டது. பழைய குமரி இல்லை, இப்போது இருக்கிற குமரி இருக்குத, இது கன்னியாகுமரி, கன்னிகுமரி, அது தென்குமரி என்று சொல்லப்படும். வடவேங்கடம் இது வருத்தம் தருவது வடவேங்கடம் போயிடுச்சுங்கிறது. பெருமை தருவது என்னன்னு கேட்டா, இந்த நடுவில் இருக்கிற நாடு எப்படிப்பட்டது என்றால் வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறு நல்லுலகம்னா, தமிழ் பேசுகின்ற நாடு, நல்லுலகம். இப்ப அப்படி இருக்காருன்னா தமிழ் கூறுவது இல்லை, நல்லுலகமாகவும் இல்லை, ரெண்டும் சீர்கெட்டு போச்சு. அதாவது நாட்டு மக்களுடைய பண்பிலையும் சிதைவு இருக்கிறது, மொழி பற்றும் தேய்ந்து போய்விட்டது. மணக்கவரும் தென்றலிலே குளிராயில்லை, சோப்பில் நிழலாயில்லை, தமிழ்நாட்டின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை. தமிழ்நாடு தமிழ் தெரு, ஆனால் தமிழைத்தான் காணும். எல்லாவற்றுக்கும் வேறு வேறு சொற்களை, வேற்றுமொழி சொற்களை கொஞ்சம் கூட கூச்சமின்றி வழங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். ஆக பிற பிற மொழிகளை எல்லாம் கற்பது குற்றம் இல்லை, ஆனா கொண்டு இங்க கலந்து பேசி தமிழை வீணாக்குவது பெரிய பிழை. அதுதான் இந்த இடத்துல ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த விபுலானந்த சுவாமிகள் ஒரு பெரிய பேரறிஞர். விபுலானந்த சுவாமிகளை வரலாற்று நீங்கள் எல்லாம் படிக்க, எப்படிப்பட்ட ஒரு பெரிய தமிழ் தொண்டவர் செய்தார், பெரிய ஞானி அந்த விபுலானந்த சுவாமிகள். அது இன்னொரு இளங்கோவடிகள்னு அவர் சொல்லுவாங்க, இந்த ஆசிரியர் அவரை இன்னொரு இளங்கோவடிகள்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு ஒரு இசை நூலை, யாழ் நூல் என்ற ஒரு இசை நூலை அவர் எழுதினார். அங்கு படித்தவர் துறவி. அந்த மயில்வாகரன் என்ற இயற்பெயரை உடைய இந்த விபுலானந்த சுவாமிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தலைமை பேராசிரியராக பணியாற்றிய காலம் உண்டு. அவர் சொன்னாரு, பாரதியார் மேல அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை. கன்னியாகுமரியில இந்த குமரி தெய்வம் நின்று தவம் செய்கிறது. நித்தம் தவம் செய்தான். ஏன் தவம் செய்கிறதுங்கிறதுக்கு பாரதியார் காரணம் சொல்ல, அந்த பாட்டை படித்து விட்டு விபுலானந்த சுவாமிகள் காரணம் சொன்னார். கொண்டது கடலே, கொண்டது போதும், இனிமேல் இந்த தமிழ் நிலத்தை தின்று விடாதே என்று தவம் செய்கிறதாம். நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை அப்படின்னு அந்த பாரதியார் பாட்டுக்கு அப்படி ஒரு விளக்கம் சொல்லுவாரு நம்முடைய விபுலானந்த சுவாமிகள். அதனால தென்குமரி, அங்க குமரி புராணத்துல வேற சொல்லிட்டாங்க. அது எல்லையில நிற்கக்கூடிய ஒரு எல்லை தெய்வமாக கருதப்பட்டது. இந்த காலத்துல தமிழர்கள் அதனை ஒரு எல்லை தெய்வமாக வைத்திருந்தார். அது குமரி என்றால் அவர் மனமாகாதவள் என்று பொருள். தமிழ் குமரி மூத்தற்று என்பது திருக்குறள். புராணத்துல என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல குமரி என்ற அந்த பார்வதி தனக்குரிய கணவனை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தவம் செய்தாள். அப்ப அவர் அங்கிருந்து திருமணம் செய்து கொள்வதற்காக மற்றவர்களோடு சேர்ந்து வர்றாரு. மற்றவர்கள் யார்? 2 பேர், திருமாலும் நான்முகன். அந்த 2 பேரை கூட்டிக் கொண்டு வருகிறார் சிவபெருமான். அது புராணத்துல இருக்கிற செய்தியைத்தான் நான் சொல்றேன். வருகிற போது நாகர்கோயிலுக்கு வந்தார் சிவபெருமான். கன்னியாகுமரிக்கு போய் திருமணம் பண்ணிக்க வேண்டியதுதான் வேலை. ஆனா இந்திராதி தேவர்கள்லாம் பார்த்தாங்களாம், இவங்களுக்கு இடையில திருமணம் ஏற்பட்டு விட்டால் போகத்திலே இவர்கள் காலம் கழித்தால் நம்ம யார் பாதுகாப்பார்கள்? தேவர்களுக்கு என்ன பாதுகாப்பு? அதனால தேவரும் தேவியும் தனித்தனியாக பிரிந்து இருந்தால்தான், திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு என்று கருதிய அவர்கள் ஒரு சூழ்ச்சி செய்ய கருதினார். தவம் செய்த குமரி சொன்னாலாம், என்னை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் 3 பொருள்களை கொண்டு வர வேண்டும். ஒன்று என்னவென்றால், காம்பில்லாத மாங்காய், கணுவில்லாத தேங்காய், நரம்பில்லாத வெற்றிலை. காம்பில்லாத மாங்காய், கணுவில்லாத தேங்காய், நரம்பில்லாத வெற்றிலை. இந்த 3ஐயும் விடியற் காலத்துக்குள்ளார கொண்டு வரணும். கொண்டு வந்தா நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று அவள் சொன்னாலாம். இந்த மாதிரியான புராணம் எல்லாம் தமிழ்ல இருக்காது. இந்த 3 பொருளையும் சிவபெருமான் விடியற் காலத்துக்குள்ளார எல்லாம் திரட்டிட்டாரு.
கொண்டு வர்ற காலத்துல இந்திராதி தேவர்கள் பூனையாக நின்று பொழுது விடிந்து விட்டதாக, கோழியாக வந்து பொழுது விடிந்து விட்டதாக கூவி விட்டார்கள். பொழுது விடிஞ்சிருச்சு, அதனால திருமணம் நடக்கலைன்னு சொல்லி கன்னியாகுமரிக்கு இப்படி ஒரு புராணம் எழுதி வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லை, அது எல்லைகளை நின்று வழிபடுகின்ற ஒரு தெய்வமாக, எல்லை தெய்வமாக. இதையும் நமக்கு எல்லா காடியும் இருக்கு, எல்லா மாறியும் இருக்கு. இதெல்லாம் எல்லையிலே நின்று ஒரு ஊரை பாதுகாக்கின்ற தெய்வம் என்று படையலிடுவது வழக்கம். இதை திருமுருகாற்று படையிலும் காணலாம். அதனால தமிழ் நெறிப்படியான ஒரு ஆராய்ச்சி வேணும். வேறு வேறு மொழிகள் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அறிவு சார்ந்த பகுதிகளை நாம் ஆராய்வது பற்றி தடை இல்லை. அறிவுக்கு ஒவ்வாத பகுதிகளை நாம் கொண்டு வந்து இவையெல்லாம் தான் காரணம் என்று காட்டுவது பிழையாக முடியும். சரி, அடுத்தது நித்தம் தவம் செய்யும் குமரி அன்னை என்பதற்கு அப்படி ஒரு விளக்கத்தை பெருமான் விபுலானந்த சுவாமி சொன்னார்கள். அடுத்தது இப்ப இதுனா எண்ணு பெயர்கள் எழுதுறார். இசை பெயர்களுக்கு சொன்னார், எண்ணு பெயர்களுக்கு சொல்லுகிறார். வரிசையா நல்ல அண்மையில் வச்சுக்கலாம். மரப்பெயர்களுக்கு சொன்னார், அப்புறம் திசை பெயர்களுக்கு சொன்னார், அப்புறம் இப்ப எண்ணு பெயர்களுக்கு எடுத்தார். 10 முதல் 8 எண்களோடு சேர்கிற போது 10 என்ற எண் 1 முதலாக 8 இறுதி எல்லா எண்ணும் 10 முன் வரும். 1 இருந்து 2, 3, 4, 5, 6, 7, 8 8 எண்களும் 10 என்ற எண்ணோடு வந்து சேருகிற போது 10 கூட்டல் 1 10 கூட்டல் 1 எப்படி ஆகும் அப்படின்னா 11 வராது, 11 வரும். 11 வர்றதுல என்ன இருக்கு? நடுவுல இன் சாரியை இருக்கிறது. 11 அதுல ஒரு விளக்கு சொல்லிக்கிட்டே வாங்க பார்ப்போம். 11 12 சொல்லக்கூடாது, வராது, அந்த இடம் விளக்கு. 13 சரி, 14 சரி, 15 சரி, 16 சரி, 17 சரி, 18 சரி, 1 முதல் 8 வரையில. குற்றியலுகரம் நெய்யோடும் கெடுமே. அங்க இருக்கிற 10 இருக்கிற குற்றியலுகரம் நெய்யோடும் கெடும். முற்ற இன்வரும் 2 அலங்கடையே. 2க்கு மட்டும் இந்த 10 கூட்டல் 2க்கு மட்டும் 12 வராது. என்ன எப்படி வரும்? அடுத்த நூற்பாளர் சொல்றாரு. 10 ஒற்று கெட மகாரம் இரட்டல் ஒத்ததென்ப 2 வருகாலை. 10 கூட்டல் 2 12 12 எழுதக்கூடாது, 12 12 என்று வரும். அந்த ஒரு எண் விளக்கு 1 முதல் 8 என்ற எண்கள் 10 என்ற எண்ணோடு சேருகிற போது அங்கு இன்சாரியை வரும். 13 14 என்று வரும். ஆனால் 2க்கு மட்டும் அவ்வாறு வருவதில்லை, இது 12 என்று ஆகும் என்று காட்டினார். அதே போல 1000 வரினும் ஆயியல் தெரியாது. 1000 என்ற எண் வந்தாலும் அந்த நிலை மாறாது. 10,000 10,000 10 கூட்டல் 1000 10,000 சொல்றது உண்டு, 10,000 என்றும் சொல்ல வேண்டும். அடுத்தது அது எண்ணு பெயர்கள் சொல்லியாச்சு. அடுத்தபடி நிறை பெயர்கள், அளவு பெயர்கள், நிறுத்து பார்க்கிற அளவு, அப்புறம் மற்ற அளவுகள் ஆகியவற்றை எல்லாம் சொல்ல போறார். எப்படி? அங்கேயும் இன்சாரியை வருகிறது. நிறையும் அளவும் வருங்காலையும் அப்படி வருகின்ற போதும் குறையாதாகும் இன்னும் சாரியை, இன் என்ற சாரியை வரும். 10 கூட்டல் களஞ்சு என்றால் 10 களஞ்சு. 10 கூட்டல் இதெல்லாம் நிறை பெயர்கள். சராசரி நெருக்கிறது, தூக்குன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அப்படி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் அதுல போட்டு அளக்கிறான், அதுக்கு பேர் களஞ்சு. 10 களஞ்சு, 10 தொடி, 10 பலம் அப்படின்னு. அப்புறம் அளக்குன்ற அளவுல பார்த்தா 10 உலக்கு, 10 களம், 10 சாடி, 10 சூதை. களம், சாடி, சூதை, பனை ஆகியவையெல்லாம் முகத்தல் அளவை பெயர்கள். இதெல்லாம் சொல்லிட்டார். அடுத்தது ஒரு சிக்கலான ஒரு நூற்பா. இங்கதான் 1 முதல் 9 இறுதி முன்னர் நின்ற 10 1 முதல் 9 இறுதி வரையில் 10 வந்தால்
என்ன ஆகுங்கிறதுக்கு அவர் சொல்றாரு. என்ன ஆகும்? 1 கூட்டல் 10 என்றால் 1 பகுது, 2 பகுது, 30, 40, 50 என்று வரும். 6க்கு என்ன ஆகும்? 6 பகுதின்னு வராது. அது முதல் நிலை குறைந்து அறுபகுதுன்னு வரும். அது அறுபகுதுன்னு வருங்கிறத அடுத்த நூற்பாலும் சொல்றார். 1 முதல் 9 இறுதி முன்னர் நின்ற பத்தன் ஒற்று கெட்டு போய்விடும். ஆயுதம் இடைநிலையும், ஆயுதம் நடுவில் இடம்பெறும். இயற்கை செல்ல கூறிய இயற்கை குற்றியல் உகரம் ஆறன் இறுதி அல்வடியாக 6ங்கிறதுக்கு மாத்திரம் அப்படி வராது அப்படின்னு காட்டினார். மிக எளிமையாக சொல்லப்பட்டவர்கள் 1 பகுது, 2 பகுது, 30, 40, 50, 70, 80, 9 வரும். இந்த 6க்கு மட்டும் 6 பகுதின்னு வராது, 6 பகுதின்னு வருங்கிறத சொல்றாரு. அதே போல முதல் ஈரெண்ணின் ஒற்று ரகரமாகும். அப்புறம் 1 கூட்டல் 10ன்னா 1 10ன்னு வராது. 1 10, 1 பகுது, 1 2 என்று முதல் 2 எண்களுக்கு மாத்திரம் ரகரமாக மாறும். நூன்னு வரும். உகரம் வருதல் ஆவையினான ரா கூட்டல் 2 கூட்டல் நூ வரும். 1 10, 1 பகுது, 2 10, 2 பகுது என்று வரும். அடுத்தது இடைநிலை ரகரம் 2 எண்ணிற்கு நடைமருங்கின்றே பொருவையினான. இந்த இடைநிலை ரகரம் 2ங்கிறதுல வரும்போது நடைமருங்கின்ற எண்ணிற்கு நடைமருங்கின்றே பொருள்வையினான பொருள் பெருமிடத்து 2 10 2 பகுது என்று வரும். 2 கடல் என்று வரும். அந்த உகரம் அங்கே நிற்கும். 2 என்ற எண்ணிற்கு வருகிற போது இடைநிலை ரகரம் நடைமருங்கின்றே பொருள்வையினான பொருள் பெருமிடத்து அது சேரும். 2 கடல் என்று வரும். அதாவது அதுக்கு என்ன பொருள்னா, எண்ணல்லாத பொருள் வருகின்ற இடத்திலும் அவ்வாறு வரும் என்று நச்சினார்க்கினியர் எழுதி காட்டுவார். ரகர உயிர்மை அந்த இடத்துல இடம்பெறும் என்பது பொருள். அடுத்தது 3 6 நெடுமுதல் குறுகும். 3 10ங்கிறதுல 30, 6ங்கிறதுக்கு 60 அப்படின்னு வரும். அதே போல 3 ஒற்றே பகாரமாகும் 30 என்று வரும். 4 ஒற்றே ரகாரமாகும் 40. 3 10 30ன்னு பகரம் வரும். 4ற்கு 4 ஒற்றே ரகாரமாகும் 4 கூட்டல் 10 40. 5க்கு 50 என்று மகரமாகும். அதனால 30, 40, 50. அதே போல 8 ஒற்றே நகாரமாகும் 80. இது வரையில சரி, இது வரையில மிகச்சரி, எந்த விதமான பிழை. 30, 40 இந்த ஆய்வை எடுத்து இப்ப சொல்லக்கூடிய வழக்கம் இல்லை. இப்ப நம்ம என்ன சொல்றோம்? 30, 40, 50, 60, 70, 80 சொல்றோம். 80க்கு பிறகு என்ன சிக்கல்னு கேட்டா, 10, 9, 10ன்னு சொன்னா என்னன்னு சொல்றது? 8, 10, 80ன்னு சொன்னோம். 9, 10 அந்த இடத்துல மாத்திட்டோம், 90 அப்படின்னு சொன்னோம். இந்த 90ங்கிறதுக்கு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய இலக்கணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒன்பான் ஒகரமிசை தகரம் ஒற்றும். ஓவை அடுத்து 9ங்கிறதுல ஓ இருக்கு. 9ங்கிற இடத்துல 9 என்ற இடத்தில் ஓ இருக்கு. அதோடு இத்து இடம்பெறும். ஓ கூட்டல் இத்து. அப்புறம் என்ன ஆகும்? முந்தை ஒற்றே நகாரம் இரட்டும். 2 இன் வரும் தன்னகரம். ஒரு இன்னு ரன்னகரம் தன்னகரமாக இரட்டும் 2 வரும். அப்ப ஓ கூட்டல் இத்துன்னா தோ ஆகும். அப்புறம் 2 இன்னு வரும், தொன்னு ஆகும். அப்புறம் பகுதன் கிளவி ஆயுத பகரங்கட, ஆயுதமும் பகரமும் கெட்டு போக நிற்றல் வேண்டும் ஊகார கிளவி நூ என்று ஆகும். 90. ஒற்றிய தகரம் ரகரமாகும். தகரம் ரகரமாக மாறும்.
இது எப்படி இருக்குன்னு கேட்டா செருப்புக்கு ஏத்தாப்புல காலை குறைக்கிறது மாதிரி ஆயிடுச்சு. 90ங்கிறதுக்கு இதெல்லாம் போயிடும், இதெல்லாம் வந்து சேருன்னு சொல்லுவார். ஏன் சேருது, ஏன் இது வந்து சேருங்கிறதுக்கு காரணம் சொல்லணும். ஆனால் அன்றைக்கு இருந்த வழக்கு நெறிப்படி அவர் சொல்லிட்டார். 8 10 80, 7 10 70, 6 10 60 அப்படின்னு சொன்னது போல 9 10ங்கிறதுக்கு 90ன்னு ஆனதுக்கு ஒரு ஒவ்வொன்றா பிரிச்சு முதல்ல ஓ இருக்கும், அதோட இட்டு சேரும், அப்புறம் தன்னகரம் 2 வரும், அப்புறம் ஆயுதமும் பகரமும் போயிடும், அப்புறம் ஊகாரம் வரும், ஆக 90 என்று வரும் என்று சொன்னது அறிவியல் முறைக்கு ஒத்தது அன்று. அப்ப என்ன பொருள்? இதைத்தான் ஆராய்ந்த அறிஞர்கள் எல்லாம், பாவாணர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் தொண்டு என்பது பழைய 9க்குள்ள பழைய பெயர், தொண்டு 100 90 என்று ஆயிற்று என்று அவர்கள் கண்டார்கள். இது ஒரு சிறிய மாற்றம் இந்த தொல்காப்பியத்தில் இடம்பெற்ற இந்த நூற்பாவுக்கு. இப்படித்தான் அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதனை அவர் எடுத்து சொல்லியிருக்கிறார். சரி, இது ஒரு மாறுபாடான இடம். அடுத்தது அளந்தறி கிளவியும் அளந்து அறியக்கூடிய சொல்லும். அதாவது ஒரு களம், அந்த காலத்துல இப்ப மூட்டை சொல்றோம், கிலோ சொல்றோம், அது எடை, படி சொல்றோம், அது அளந்தறிதல். அளந்தறி கிளவியும் நிறையின் கிளவியும் அது களஞ்சி தொடி பலம் அப்படின்னு வர்றது நிறையின் கிளவி. தொடிப்புடுதி கக்ஷா உனக்கில் பிடித்தரும் வேண்டாது சாலப்படும்னாரு திருவள்ளுவர். என்ன நுட்பமான ஒரு வேளாண்மை பாருங்க. தொடி புழுதி, இந்த புழுதிங்கிறது இருக்கு பாருங்க, அது அவ்வளவு நுணுக்கமான செய்தி. அதை விட டஸ்ட், அது அவ்வளவு நிலத்தை கட்டி கட்டியா இருக்கக்கூடிய மண் கட்டிய அவ்வளவு புழுதி ஆக்கணும். அதுக்கு பேர் இன்றைக்கும் உழவர்கள் சொல்லுகிறார்கள் புழுதி ஆக்குதல் அப்படின்னு. தொடி புழுதி திரண்டு இருக்கிறத தொடி புழுதி கக்ஷா உனக்கு கால் பலமா சுருக்க அப்படி ஆக்கிட்டா பிடித்தெருவும் வேண்டாது சாலப்படும். ஒரு பிடி எரு கூட போடாமலே அது விளையும் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல தொடி கக்ஷு என்பதெல்லாம் அளவு பெயர்கள். அப்படி வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் அளந்தறி கிளவியும் நிறையின் கிளவியும் பிளந்த இயல தோன்றுந்தாலே. முன்பு சொன்னது போல ஒன்று களம், ஒரு களம், இரு களம், ஒரு களஞ்சு என்று ஒரு இரு என்று ஆகும். இந்த ஒன்று 2 என்ற பெயர்கள் அளவு பெயர்களோடு சேர்கிற போது, நிறை பெயர்களோடு சேர்கிற போது ஒரு இரு என்று ஆகும் என்று சொன்னதை சொல்றார். அடுத்தது இந்த இடர்பாடு இல்லையே? இல்ல இல்லையா, நேரம் உங்களுக்கு தான் இப்ப நேரம் ஆக போதில்ல. நீங்க உங்க நேரம் மூன்றன் ஒற்றே வந்தது ஒக்கும். அதே போல முன்பு வந்தது போல முக்களம், முச்சாடி, முத்தூதை, முக்கடஞ்சு என்று அளவு நிறை பெயர்கள் 3 என்று வருகிற போது முக்களம் என்று வரும். 5 என்பது ஐங்கலம், ஐந்தாடி என்று ஆகும். 5 ஒற்றே மெல்லெடுத்தாகும் அப்படின்னாரு. அடுத்தது காசா தாப்பா முதன்மொழி வருங்காலை. ஆசா தாப்பா என்ற 4 எழுத்துகள் சொல்லுக்கு முதல்ல வருகிற போது 3க்கும் 5க்கும் வருமொழியை வரையறுத்து சொல்கிறார். காசா தாப்பா முதன்மொழி வருங்காலை இப்படி வரும். எப்படி வரும்? முக்களம், முச்சாடி, ஐங்கலம் என்று வரும். காசா தாப்பா வரும்போதுதான் வரும், மற்றது வரும்போது வராது, மாறாது என்று பார்க்கணும். அடுத்தது 450வது நூற்பாவோடு நிறுத்திக் கொள்வோம். நான், மா, வா என்னும் 3 சிவனின்னு பொருந்தின்னு பொருள். நான், மா, வா என்ற 3 எழுத்துகளோடு சேர்ந்து அகரம் வரினும் எட்டன்னும் இயல்பே அப்படின்னாரு.
எட்டு அப்படின்னு வருகிற போது, எட்டு கூட்டல் வருகிற போது, நான் எட்டு நாடி அப்படின்னா எண்ணாடி, எண் மண்டை, எண் மண்டை, எண் வட்டில் என்று வரும். அப்படி வருகிற போது எண் என்றவாறு அது மாறி வேறு விகாரம் பெறாது முடியும். எட்டுங்கிறது எண் என்றாகும், வேறு விகாரம் பெறாது. அதைத்தான் சொல்லுகிறார். எண்ணாடி, எண் மண்டை என்று வரும், எண் வட்டில் என்று வரும், எண் உழக்கு, எண் அகல் என்று வரும். இவ்வாறு வருவதையெல்லாம் அளவு பெயர்களாக சொன்னார். இனி அடுத்து வரக்கூடியவற்றை எல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். இது யாரும் கூறியவற்றையெல்லாம் நினைவு வைத்திருந்து ஐயங்கள் இருப்பின் தெரிவிக்கலாம். அவற்றை நான் விளக்கி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த குற்றியலுகர புணரியல் முடிகின்ற காலத்து எழுத்ததிகாரம் முடியும். எழுத்திலிருந்து இப்ப எழுத்து மட்டும் அவர் சொன்னார். நமக்கு எழுத்து என்று சொல்லுகிற, எழுத்ததிகாரம் என்று சொல்லுகிற போது எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து இந்த சொல்லை பற்றியும் சொல்லி இருக்கிறார். ஆனால் இரண்டு சொற்களுக்கு இடையில் வரக்கூடிய எழுத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் தான் புணரியல்கள். இரண்டு சொற்களுக்கு இடையில் வரக்கூடிய எழுத்தையும் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். ஒளி அளவு அவ்வளவு துல்லியமாக அளந்து பேசியிருக்கிறார். அதுக்கு அடையாளம் தான் இந்த குற்றியலுகர புணரியல். இதுல மிக நுட்பமாக பின்னாலே பல செய்திகளை பற்றி சொல்வாக்கில் சொல்ல போகிறார். அந்த பகுதிகளை எல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். சிறிது இடைவெளிக்கு பிறகு நாம் இப்ப தொடங்கி இருக்கிறோம். சில திங்கள் ஏறத்தாழ ஒரு 2 திங்கள் இடையில விட்டு போயிடுச்சு. ஆனால் இனிமேல் விடாது தொடர்வதற்குரிய எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இதை கொஞ்சம் இலக்கணமாக இருக்கிறதே, இதை படிப்பது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதே என்றெல்லாம் எண்ணாதி இருக்கு. ஏனென்றால் இது நமக்கு உயிர் மூச்சு போல. கொஞ்சம் படித்து விட்டால் அதற்கு பிறகு இதுல ரொம்ப ஊக்கமும் ஆக்கமும் தோன்றும். நாம் இந்த இலக்கணத்தில் தேர்ச்சி பெற்று விட்டால் அதற்கு பிறகு மற்றவர்கள் நிமிர்ந்து பேசலாம். ஒரு அவையில நாம இலக்கணம் தெரிந்தவர்களாக இருந்தால் மற்றவர்களை கேட்கக்கூடிய வினாக்களுக்கெல்லாம் நன்கு விடை சொல்லலாம். அந்த மொழி தேர்ச்சி, மொழித்திறம் முட்டறுத்தல் என்று சொல்லுவார் பரிமேலழகர். அந்த மொழித்திறம் முட்டறுத்தவர்களாக நீங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்பது என் அவா. இந்த வருகின்ற தலைமுறையை பார்க்கிற போது வருத்தமாக இருக்கிறது. இலக்கண அறிவில்லாமலே வளர்ந்து கொண்டிருக்கிறது. நிறைய படித்தவர்கள், ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் கூட பிழைபட எழுதுகிறார்கள், பிழைபட பேசுகிறார்கள். எழுத்து ஒலிகள் சரியாக ஒலிக்க அவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த நிலையெல்லாம் மாறுகின்ற வகையில அயலகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த தமிழ் அறிஞர்களாக உருவாக வேண்டும் என்ற அவாவுடைய அத்தகைய அவாவுக்கு என்னால் என்ற சிறு பணியை நான் செய்கின்றேன் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.